राधे राधे। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम, गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सॉरी कलये सुंदराकारं सदैक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यध्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। यस्य स्मरणमात्रेण जिह्वाया वर्धते स्वयं महामन्त्रं ते भजामि मुरलीधरदेशिकं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परिं परं। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। राधे राधे। ஸ்ரீபத்யான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத ஸ்ரீ பிரேமிகவரத தாக்கூர்ஜியோட பரம கிருபையினாலையும் நம்மளோட குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளோட பரம அனுகிரகத்தினாலையும் இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு அருமையான கதையை கேட்க போறோம். கேட்கச்சே சந்தோஷமா இருக்கு. இது பெரிய பிரவச்சன் உபன்யாசம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ஒரு அழகான கதைய சேர்ந்து ரசிக்க போறோம். இது சொல்றச்சே ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துட்டுனா தயவு பண்ணி மன்னிச்சுக்கணும்னு முதல்லயே நான் கேட்டுடுறேன். ஜஸ்ட் நாம எல்லாருமா சேர்ந்து ரசிக்கிற இந்த கதை இன்னைக்கு எதை பத்தினா பிரஹ்லாத மகாராஜாவை பத்தி. நம்ம எப்பவுமே நம்ம பாகவதால பத்தி எல்லாம் சொல்லச்சே முதல்ல என்ன சொல்றோம்? பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக व्यासाम्बरीश शुक शौनक भीष्मतालज्ञान रुक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानि मां परम भागवतां स्मरामि. எல்லாரையும் விட முதல்ல யாரோட பேர் எடுக்கிறோம்? பிரஹ்லாதரோட பேர் எடுக்கிறோம். பிரஹ்லாதரோட குரு யாரு? நாரதர். நாரதரை முதல்ல சொல்ல மாட்டேங்கிறோம், ஆனா பிரஹ்லாதரை முதல்ல சொல்றோம். அதையே அப்படி அந்த குழந்தை ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கச்சேயே அப்பேற்பட்ட பகவத் பக்தி பகவத் தியானத்தோட அருமையா எல்லா விதமான பாகவத அருமையா நம்ம எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்தது அந்த குட்டி குழந்தை. அதனால அந்த குழந்தைய பத்தி பேசுற ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு பகவானும் குருநாதரும் ஜீவடி மும்பையும் கொடுத்திருக்கு. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ரொம்ப சந்தோஷம் அதுல. இப்ப we will just go. நாம இப்ப ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு மொத்தமே 12 கேண்டோ இருக்கு. இந்த 12 கேண்டோல ஒரு 7வது கேண்டோ அப்படிங்கிறது நாம அது சென்டர்னு நினைச்சுக்கலாம். ஒரு அழகான மாலையா நம்ம இந்த எல்லா கேண்டோஸையும் நினைச்சுட்டோம்னா சென்டர்ல வர அந்த டாலர் மாதிரி பிரஹ்லாத மகாராஜாவோட கதை வருது. அது எந்த மாதிரி இருக்கு? அவர் இப்படி சொல்றாருன்னு சொன்னா, சுகர் பரீட்சித் மகாராஜாக்கு ஒவ்வொரு தடையும் ஒரு விதமா கதைகள்லாம் பாகவத கதைகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வர. எந்த மாதிரி சொல்றாருன்னா, இப்ப சொல்ற விதத்திலேயே புது புது சந்தேகங்கள் புது புது கேள்விகள்லாம் நம்ம சக்கரவர்த்தி நாவலுக்காக கேட்கிறார். அத அந்த பரீட்சித் மகாராஜா கேட்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்கு வர ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே எல்லா விதமாக நம்ம டே டு டே லைஃப்ல நித்திய வாழ்க்கையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 6வது கேண்டோ முடிக்கச்சே சுகர் சொல்றார், அது என்ன ருத்ராசுரன் இருந்தாப்தியா, அவன் ரொம்ப பெரிய பக்தன், பகவானோட பரம பக்தன். அவன் பகவான் கிட்ட ஒண்ணுமே கேட்டுக்கல.
எனக்கு என்ன வேணும்? உன்னோட பக்தி வேணும், சத்சங்கம் வேணும், உன்னோட திருவடி வேணும், நாம இந்த மாதிரிதான் கேட்டுட்டு இருந்தான். ஆனா அவன் அசுரனா இருக்கவே தேவர்களோட நல்லா பாடா பிடிக்கிறான். அவன் அண்ணா ஜாமுன்னு ரூல் பண்ண ஆரம்பிச்சான். இந்திரனால தாங்க முடியல. உடனே பகவான பிரார்த்தனை பண்ணி எங்களால தாங்க முடியலன்னு சொன்னதும் பகவான் ததீச்சி ரிஷியோட முதுகு தண்டல வஜ்ராயுதத்தை பண்ணி அத நீ இந்த விருத்ராசுரன் மேல போட்டியானா யூ கேன் கான்வர் ஹிம், அவனை உன்னால ஜெயிக்க முடியும், இல்லைன்னா உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி விருத்ராசுரனோட சண்டை போறதுக்காக இந்திரன் வரான். பயங்கர சண்டை நடக்கிறது. சண்டை நடுவுல அந்த வஜ்ராயுதம் ஒரு கீழே விழுந்துருது. இந்திரன் அப்படியே பயந்து போயிடுறான். விருத்ராசுரன் சொல்றான், இந்திரா நீ கவலையப்படாத, எனக்கு தெரியும் நீ மகாவிஷ்ணு கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் வஜ்ராயுதத்தை வாங்கிட்டு வந்திருக்க, அதை எடுத்து யூஸ் பண்ணி என்னோட எண்டு ஆக போறதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்திரா ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோப்பா, இந்த யுத்தத்துல ஜெயிச்சாலும் நான் தான் ஜெயிச்சேன். ஒருவேளை நான் இதுல இஃப் ஐ எம் டெட், ஒருவேளை என்ன நீ கொண்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியும் நான் தான்ப்பா ஜெயிச்சேன். இந்திரன் முடிக்கிறான். என்னடா அது எப்படி சொல்றான்? ஜெயிச்சா சிம்மாசனம் கிடைக்கும், ஓகே, பட் இஃப் யூ லூஸ், தோத்தா என்ன கிடைக்கும்? அவன் சொல்றான், நான் தோத்தா பகவானோட திருவடியில பரவரண்டவர் சேர்ந்துருவேன்ப்பா. உயிரோடு இருந்தா தானே ப்ராப்ளம், திருப்பி திருப்பி இன்னொரு இது பண்ணணும், புண்ணியம் பாவம் கஷ்டம் சுகம் ஜென்மம் எல்லாத்துலயும் மாட்டிக்கணும்ல. இல்லாம பகவன் நாமாவை சொல்லி அவனோட திருவடிய போய் நான் சேர்ந்துருவேன் பத்தியா, அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் பாகவதாலோட உண்மையான லட்சணம். அவளுக்கு இந்த உலகத்துல எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அந்த ஆசை கிடையாது. ஏன்னா இந்த ஆசைகள்லாம் எப்படின்னா, முதல்ல ஒரு ஆசை கேட்போம், அது சரியாகும், உடனே இன்னொரு ஆசை வைப்போம், சரி அதை கேட்போம், அது சரியாகும். இது முடிவில்லாத சைக்கிளா போயின்னு இருக்கும். அதுக்கு பதிலா பகவானோட திருவடியே வேணும்னு நினைச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா புரிஞ்சிடணும். நம்ம மனசுலயும் சரி, எதிராளியோட மனசுலயும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையும் அவன் தானே இருக்கான். அப்படி இருக்குச்சே, அது என்னது, இது ஒண்ணுது, இது இது எனக்கு பிடிக்காது, இது என்னோட ஃப்ரெண்டு, இது என்னோட எனிமி, நான் என்னது, திஸ் பிலாங்ஸ் டு மீ, திஸ் டசன்ட் பிலாங் டு மீ, அப்படியெல்லாம் நாம போடுறது அவ்வளவு ஒரு சரியாவே இல்லையே. எல்லாருக்குள்ளயும் இருக்கிறோம் அவன் தானே, அவன் தானே எல்லாரையும் ஆக்குறான், அவன் தானே எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்படி இருக்குச்சு நாங்கெல்லாம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு அன்போட, ஒரு சகோதர தன்மையோட நல்லபடியா பழத்து விட்டுட்டு எதுக்கா இப்படி எல்லாம் அடிச்சுக்கணும்? இதெல்லாம் பாகவத தர்மத்துல ஒரு பார்ட்டா வருது. இத்தனையும் ருத்ராசுரனுக்கு தெரியுது. அந்த யுத்தத்துல அல்டிமேட்டா ருத்ராசர் இந்திரன் ஜெயிச்சுட்டான். இந்த கதையை கேட்டுட்டே நான் பரீட்சித்து கேக்குறான், சுகரே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் கேட்கறதுக்கெல்லாம். எப்பேற்பட்ட அவன் பரம பாகவதனா இருந்திருக்காமோ. ஆனா எனக்கு ஒரு குட்டி சந்தேகம் வரும். என்னடா சந்தேகம் உனக்கு அப்படின்னா, பகவான் எப்ப பாரு அசுராடு கொண்டுட்டே இருப்பாளோ, அசுரா அப்படின்னா கொண்டுணும், சுரா அப்படின்னா காப்பாத்தணும், அப்படி இல்ல நான் நினைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் நடுவுகளோட ஒரு டவுட் மாதிரி வருதே, என்ன செய்யலாம் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சுக மகர்ஷிய கேக்குறேன். அதே சுகர் சொல்றார், அப்பா நீ ஜென்மத்தை வச்சுட்டு இவன் சுரன், இவன் அசுரன், இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் குட்டி, இவன் வயசானவன், இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்பா பகவானுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவன் சமதிருஷ்டி உரியவன், எல்லாரையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பான். அது எவ்வளவு தூரம்னா, நீ ஒரு அனிமலா, ஆண்டா, எலிபென்டா, குரோக்கடைலா, அதெல்லாம் கூட அவன் பார்க்க மாட்டான். உன்னோட மனசுல ஒரு கலங்கம் இல்லாம சுத்தமான ஒரு ஃபீலிங் பக்தி இருக்கானுதான் அவன் பார்ப்பான். அது ஒருத்தனா ஒண்ணு அவன் கரையிடுவான். அவ்வளவுதான். ருத்ராசுரன் குலத்துலதாம்மா அசுரன் அப்பறனா முழுக்க முழுக்க பாகவதனோட அத்தனை குணமும் அவனுக்கு இருந்தது. அதனால பகவான் அவனை தனக்குள்ளேயே சேர்த்துட்டான்பா. அவனை எங்க கஷ்டப்படுத்தினா அவன் தன்னோட சேர்த்துட்டான். ருத்ராசுரன் பகவானோடு கலந்துட்டான். இது ஒரு நீ இந்த மாதிரி அசுரலாக்கும் இது பகவானுக்கு இந்த இது இல்லையாக்கும் வித்தியாசமாக்கும் நினைக்கிறேன் இல்லையா? இதுக்காக நான் இன்னும் ஒரு கதையை சொல்றேன் பாரு. பிரகலாத மகாராஜ கதையை சொல்றேன். அவர் யாரு தெரியுமா? பெரிய அசுரன் ஹிரண்யகசிபுவோட குழந்தை. அந்த குழந்தை தான் பாகவத சக்கரவர்த்தின்னு இன்னி தேதியிலும் நாம சொல்லி பாகவதால நினைக்கச்சே இப்ப சொன்னேன்னு முன்னாடி அந்த மாதிரி பிரகலாத நாரத பராசர புண்டரீகன்னு சொல்லி எல்லா பாகவதத்தை முதல்ல அவனை நாம நினைச்சுக்கிறோம்ப்பா. அந்த பிரகலாதனை பத்தி நான் சொல்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அசுரனா இருந்த அசுர குலத்துல பிறந்தாலும் பகவான் மேல அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்த நம்பிக்கை தனியோ வச்சுண்டு பகவானையே சரணடைஞ்சான். அவனுக்கு எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் கொஞ்சம் கூட அவன் சலனப்படல, பயப்படவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. எல்லாத்தையும் பகவான் நாமாவை சொல்லிண்டே எப்படி ஃபேஸ் பண்ணாங்கிறத பத்தி நான் உனக்கு இப்போ சொல்றேன்ப்பா எப்படின்னு சொல்லிட்டு அது கூட இன்னொன்னு சொல்றாரு. அப்பா நீ இப்ப இந்த கொஸ்டின் கேக்குற பத்தியா, இதே கொஸ்டின் யுதிஷ்டர் நாரதர்கிட்ட கேட்டார். ராஜசூய யாகம் நடக்கிறதுக்காக யுதிஷ்டர் இருக்கச்சே அந்த ஒரு அசம்பிளியில பாத பூஜைன்னு அக்ர பூஜா பண்ணுவா. அதுதான் எல்லாரையும் விட பெரியவான்னு அர்த்தம். அத்தனை பேரும் அவ கால நமஸ்காரம் பண்ணணும். அந்த அக்ர பூஜா யார செலக்ட் பண்றோமோ அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே யுதிஷ்டர் என்ன பண்ற, இவரை கிருஷ்ணரை அக்ர பூஜைக்கு வேணும்னு மனசுல ஆசைப்படுறாரு. ஏன்னா கிருஷ்ணர் தான் அவர் அந்தர்யாமி, அவர் தான் பகவான் பரமாத்மாங்கிறத ரொம்ப நாளா தெரிஞ்சுட்டு வரவர், எல்லாருக்கும் பெனிஃபிட் கிடைக்கட்டுமே அவ்வளவுதான் அப்படின்னு அவர் நினைக்கச்சு. சிசுபாலனுக்கு கோபமா வருது. மிச்ச ராஜா எல்லாம் ஒத்துண்டுறா, சிசுபாலன் ஒத்துக்க மாட்டேன்றான். என்னது இது கவுஹார்ட் பாய், ஒரு மாடு மேய்க்கிறவன், அவனை போய் கூட்டி இது பண்றீங்கிறீங்கோ. ஒரு க்ஷத்திரிய குலத்துல பிறக்கல, அவங்க அப்படி இல்ல, அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு என்னமோ வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்றது மிச்சப்பிகளால கேட்க கூட முடியல, அப்படி நாரசமா இருக்கு. இருந்தாலும் கிருஷ்ணர் பொறுமையா இருக்கார். மிஸ்டேக்ஸ் ஆன உடனே அவரோட சக்கராயுதத்தால அவனோட சிசுபாலனை ஏண்டு பண்ணிடுறார். அப்போ ஒரு ஜோதி சிசுபாலன்ல இருந்து கிளம்பி கிருஷ்ணரோட மெர்ஜாரு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. ஏடி என்னது இவனோட நான் திட்டின்னு இருந்தான், இவனோட சோல் இப்படி பகவான் கிட்ட போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதே நேரத்துல அவளுக்கு கம்சனை பத்தியும் நினைவு வந்தது. கம்சன் சிம்பிளி ஹேட்டட் கிருஷ்ணா, எப்படியாவது அந்த கிருஷ்ணனை ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் பண்ணா. ஆனா அவனோட ஆத்மாவும் கிருஷ்ணன் போய் கலந்துதே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதே. என்னது கிருஷ்ணனோட கிரைட்டீரியா என்னன்னு புரியலையே அப்படின்ட்டு கிருஷ்ணர் அங்க உட்காந்து கேட்டு இருக்கார். அவர் விட்னஸா இருந்து கேட்டு இருக்கார். அப்போ நாரதர் யுதிஷ்டருக்கு சொல்றார், அப்பா பகவானுக்கு இந்த வித்தியாசமே கிடையாதுப்பா, நீ எப்படி நீ அப்படின்னு அவன் பாரபட்சம் பார்க்க மாட்டான். அவன் சிசுபாலனா இருக்கட்டும், சிசுபாலன் திட்டின்டே இருந்தான். பொழுது போனா கிருஷ்ணனை தவிர வேற நேரவே அவனுக்கு கிடையாது. சகவாசர் உலகம் கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருந்தான். பலே he was shouting, but still it was always in the memory of Krishna. கம்சன் தூங்கவும் மாட்டான், உட்காரவும் மாட்டான், நிற்கவும் மாட்டான், நடக்க மாட்டான். என்ன பண்ணாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கிருஷ்ணா இப்ப வந்துருவானோ, கிருஷ்ணா இப்ப வந்துருவானோ, இந்த மாதிரிதான் கம்சனா பண்ணிட்டு இருந்தான். அவ ரெண்டு பேருமே பரம பாகவதாலாகி ஆயிட்டா. ஏன்னா கான்ஸ்டன்டா பகவானை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவ ரெண்டு பேருமே பரம பாகவதால ஆயிட்டா. அதனால அவ ரெண்டு பேருக்குமே பகவான் மோட்சத்தை கொடுத்துட்டான். அவனுக்கு பாரபட்சம் கிடையவே கிடையாது. இப்ப இதே மாதிரி நம்ம பிரகலாதனோட கதையிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனை பத்தி ஆரம்பிக்கிறார். அது எப்படி வருதுன்னா, முதல்ல வைகுண்டத்துல லீலா வைகுண்டத்துல பகவான் இருக்கச்சு பகவான பாக்குறதுக்காக எல்லாம் வரா. சனகாதி ரிஷிகள் 4 பேரும் வரா. இந்த சனகாதிகள் பிரம்மாவோட மானச புத்திரர்கள், எல்லாம் தெரிஞ்சவாவா. அவ எல்லாரும் பெருமாளை பார்க்கணும், தர்சனம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வரச்சே என்ன ஆகுது, ஜெய விஜயா தான் வாசல் கேட்கி சொல்றா, இப்ப எல்லாம் நீங்க உள்ள போக முடியாது, பெருமாளை பார்க்க முடியாது அப்படின்னு. இவ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. என்னடா அது, பகவானை பாக்குறதுக்கு இவ்வளவு பாகவதெல்லாம் வச்சே யாராவது நிறுத்தினா இதெல்லாம் அசுர குணம். என்னது இது, நீங்க வாக்கினா அசுர அல்ல, அசுர அல்ல பிறங்க உங்க குணத்துக்கு அதுதான் சரி அப்படின்னு அவ கோபமா சொல்லிடுறா. பார்த்தா பயந்து போயிட்டா, என்னடா அது, பகவானுக்கு கைங்கரியமானதை விட்டுட்டு அசுரால பர்மனெண்ட் வேற திண்டாட்டமா இது ஏன் இப்படின்னு சொல்லிட்டு இவ கவலைப்படுறா. சனகாதிகளுக்கும் ஒண்ணும் புரியல. ஐயோ நம்ம எப்பவுமே அவன் 5 வயசு குழந்தை மாதிரி இருப்பா. சனகாதி ரிஷிகள் பரம ஞானிகள், அவ திகம்பரா. அவளுக்கு ஒரு பாண்டேஜ் கிடையாது, கோபம் கிடையாது. நிர்குண பகவான எப்பவும் ஜபம் பண்றவா, பகவான பார்க்கணுங்கிறதுக்காக இருக்கச்சு. இந்த மாதிரி இந்த பையன் இந்த ரிவர் 2 பேரும் நம்மள சில்லியா உள்ள விட மாட்டேங்கிறான். பாரு அசுர போனா, போ நீங்க 2 பேரும் அசுரா வரங்க அப்படின்னு நம்ம சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம்
அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்மளுக்கோ கோபமே வராது, நம்ம பரம ஞானிகள், நம்ம ஏன் கோச்சிந்தோம்? அவளுக்கு புரியல. ஜெய விஜயாலாம் ஐயோ சின்ன குழந்தை, இந்த 4 குழந்தைக்கு என்ன தெரியும்னு நினைச்சுன்னு நாம ஏன் பண்ணோம்? நாம அப்படி பண்ண மாட்டோமே, ஏன் இப்படி பண்ணோம்? நாம மன்னிப்பு கேட்கதா இந்த விஷயம் சனகாதிகள் கிட்ட. சனகாதிகள் ஐம் சாரி, வி நெவர் மென்ட் வி நெவர் மென்ட் டு டு எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த நேரத்துல உள்ளேந்து யாரு வரா? ஜில்லுன்னு நம்ம பகவான் வரா. எப்படி இருக்கான் பகவான் தெரியுமா? அழகான கிரீடம், தலையில ஒரு மயில் வேலி வச்சுட்டு இருக்கான், தாமர பொண்ணு மாதிரி கண்ணு, ஒரு அழகு. காதுல குண்டலங்கள் அப்படியே ஜெலு ஜெலு ஜெலு, மீன் ஷேப் வேற, அதுல அது வேற ஆடின்னு இருக்கு. நல்ல தாமரை பூ கண்களோட அப்படியே ஒரு புன் சிரிப்பு, நல்ல நாட்டி ஸ்மைல் சொல்லுவோமே, அதுதான் அது. நன்னா மாட்டீங்களா? வெரி நைஸ், ஐ என்ஜாய் இட், ஐ ரியலி லைக் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த சிரிப்பை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. கழுத்து அழகான நாசி, செண்பகப்பூ போல இருக்கு. அந்த போட்டு இருக்கிற குண்டலங்களோட இந்த லைட்டு அவன் கண்ணுக்குள்ள அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வேற அடிஷனல் பியூட்டியா இருக்கு. கழுத்துல ஒரு வனமாலைய போட்டு இருக்கான். இதுக்கு மேல கௌஸ்துப மாலை இருக்கு. இந்த பக்கம் ஸ்ரீவத்ச மார்க் இருக்கு. தாயார் இருக்கிற இடம் இருக்கு. கையில அழகான வலைகள், ஷோல்டர்ல தோல் வலைகளும், கையில கங்கணங்கள், விரல்ல மோதிரங்கள், அழகான பட்டு பீதாம்புரம், நல்ல மஞ்சள் சில்க், ஜிலு ஜில்லுன்னு பார்த்தாலே அருமையா இருக்கு. இடுப்புல ஒரு அழகான ஒடியானம், அந்த 3 மடிப்பு கூட தெரியறதாம். அந்த இது மேல நாடி மேல இருக்கிற மடிப்பு கூட தெரியறதாம். அழகான கால் கொலுசாம். அந்த நெகத்தை பார்த்தாலே தாமரை பூவை பாக்குற மாதிரி இருக்கான், அப்படி ஒரு ஜொலிக்கிறதாம். ஆஹான்னு பார்த்தா சனகாதிகள் மயங்கி போயிட்டா. நிர்குணம் நிர்குணம்னு சொன்னவா ஒரு க்ஷணத்துல பகவான பார்த்து நிர்குணத்தையே மறந்து போயிட்டாலாம். ஆனா ஜெய விஜயா இன்னும் அவளோட பயம் போகல. அப்படியே சாஷ்டாங்கமா பெருமாளோட திருவடியில விழுந்துட்டா. சனகாதிகள் சொன்னா, என்னமோ தெரியல, நாங்க ஏன் கோச்சிட்டோம் தெரியல, ஏன் இந்த மாதிரி அவளுக்கே தெரியல, என்ன பேசணும்னே புரியல, நாம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணோம் அவ நினைச்சுட்டு இருக்கா. ஜெய விஜயாதிகள் நாங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி நாங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மன்னிப்பு கேட்டுக்கிறான். அப்ப பகவான் சிரிக்கிறான். ஏன் இப்படி எல்லாம் கவலைப்படுறீங்கோ? கவலை ஏற்படாதீங்கோ, இதெல்லாம் என்னோட பிளான் தான். நீங்க கோச்சுட்டதும் என் பிளானு, இவன் நிறுத்தினதும் என் பிளானு. அதனால நீங்க கவலைப்படாதீங்கோ. என்னோட பக்தா எல்லாம் இருக்காளே, அவளை யாருமே அபச்சாரப்படுத்தக்கூடாது. நான் எதை வேணாலும் மன்னிப்பேன், பாகவத அபச்சாரத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். என்னோட பாஸ்வதெல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டா உங்களை நிறுத்தி இருக்க கூடாது. சோ இதோட பனிஷ்மெண்ட் அவ அசுரால பிறக்கணுமோ, லெட் தம் பி பார்ன். 3 ஜென்மம் அவ அசுராலா பிறப்பா. அத நான் மாற்ற மாட்டேன். பாகவதாலோட வாக்கியம் நான் எப்பவுமே சத்தியம் பண்ணுவேன், அதெல்லாம் தப்பாவே போக முடியாது அப்படின்னு. சனகாதிகளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நமஸ்காரம் பண்ணிட்டு அவ கிளம்பி போயிட்டா. உடனே ஜெய விஜயா பார்த்து, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கோ, என்ன பெரிய விஷயம், ஒரு 3 ஜென்மம் எடுக்கணும், ஒரு அக்ஷரமா எடுக்கணும், அவ்வளவுதானே, தாராளமா எடுங்கோ. எடுத்துட்டு எப்ப பாரு என்னையே நினைச்சுட்டு இருங்கோ. அது முடியாச்சே நானே வந்து குளம் பண்ணி உங்களோட வதத்தை பண்ணி நேரம் இங்க கூட்டு வந்துடுறேன், அவ்வளவுதானே, என்ன பெரிய விஷயம்னு விட்டாரு பகவான். இத்தனை சொல்லச்சு என்ன பண்ணிருந்தாராம், தாமரைப்பூ அப்படியே ஜில்லுன்னு சுத்திண்டே இருந்தாராம். சுத்திண்டே சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காரு பகவான். ஆஹா, நல்ல வேலை பகவானோட வேலையெல்லாம் அப்படித்தான் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ண முடியாத இருக்கும். அது ஆயிட்டா. இதுக்கு மேல இவளோட ஜென்மம் என்னங்கிறதுலதான் நாம இப்ப போகணும். இவ கபில ரிஷி இருந்தார். கபில ரிஷிக்கு 2 பத்னிகள் இருந்தா. அவ பேரு திதி, அதித்தின்னு இருந்தது. திதிக்கு வர குழந்தை எல்லாம் தைத்தியர்கள். தைத்தியர்கள் எல்லாம் ராட்சசா, அசுரர்கள். அப்புறம் அதிதிக்கு வரவாலாம் தேவர்கள். அந்த மாதிரி 2 பேரும் சரியான டியூவாலிட்டி, பர்ஃபெக்ட்லி ஆப்போசிட் கேரக்டர். இவ பகவான் வேணும்னு சொல்லுவா, பகவான் வேண்டாம் அப்படிம்பாவா. ஆராதனை பண்ணணும் பாய்வா, பண்ணக்கூடாது அப்படிம்பாவா. எந்த இது கோ பூஜை எல்லாம் பண்ணணும், எல்லாம் கொண்டு தீர்த்து கட்டு தேவையில்லை. சாஸ்திரங்கள் படிக்கணும், வேதங்கள் படிக்கணும், தர்மப்படி நடக்கணும். சாஸ்திரம் வேண்டாம், வேதம் வேண்டாம், தர்மம் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கிவிடும்.
இந்த மாதிரி தேவர்களும் அசுராலும் முதல்ல இருந்தே ஆப்போசிட் கேரக்டர்ஸ் டியூவாலிட்டி ஸ்டார்ட் ஆயிடுது. நம்மளுக்கே தெரியும் நம்ம லைஃப்ல எப்பவும் விதவுட் டியூவாலிட்டி இருக்கிறதே இல்லை. சுகம்னு இருந்தா துக்கம் வருது, சிரிப்புன்னு இருந்தா அழுக வருது, நல்லதுன்னு இருந்தா கெட்டது வருது. டியூவாலிட்டி இல்லாம உலகமே இல்லையே. சரி, அப்ப அவளுக்கு நம்ம திதிக்கு 2 ட்வின், அதாவது ஒரு ட்வின்ஸ் பிறக்கிறது. இவன் 2 பேரும் யார் யாரு? ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன்னு பேரு. அதுல பெரியவன் யாரு அப்படின்னா ஹிரண்யகசிபு, சின்னவன் ஹிரண்யாக்ஷன். 2 பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா. ஆனா சுத்தமான அசுர குணங்களோட இருக்கா. எப்படி இருந்தாலும் தேவர்களை ஆட்டி படிக்கிறது அது ஒரு டைம் பாஸ். எவ்வளவு பண்ணாலும் போறாது, இன்னும் திருப்தி, இன்னும் ஏதாவது பண்ணணும், இன்னும் ஏதாவது பண்ணணும், இன்னும் என்ன ரொம்ப பண்ணணும், இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கச்சே தேடிட்டே போறான். ஏதாவது யாரோ எதையாவது நம்ம எப்படியும் சண்டை போனோம், நம்ம பலத்தை காமிக்கணும், அப்படி எல்லாம் வேற நினைச்சுட்டு தடவை ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றான், பூமியை கொண்டு போய் பார்த்தால சமுத்திரத்துக்கு அடியில் ஒழிச்சு வச்சிடுறான். ஒருத்தருமே தெரிய மாட்டேங்கிறது, பூமி எங்க இருக்குன்னே தெரியல, எல்லாரும் தேடிட்டு இருக்கா, காணுமே காணுமேன்னுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. பகவான போய் பிரார்த்தனை பண்ற. பகவான் வராகமூர்த்தியா ஒரு அவதாரம் எடுத்து பூமாதேவிய கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு ஆர்பிட்ல கொண்டு வச்சு விடுறார். வச்சுடும். ஏன்னா ஆர்பிட்டை விட்டு போச்சுன்னா கம்ப்ளீட் எவ்ரி திங் வில் பி அப்சைட் டவுன். எதுவுமே ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, யாரும் உயிரோட இருக்கவும் முடியாது, எல்லாமே மாறி போயிடும். நம்மளுக்கு தெரியும், ஒரு டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இன்னும் டெம்பரேச்சர் இருக்கும். சூரியனை சுத்தி வரச்சே கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா போச்சு, ஜீவராசி எல்லாம் சர்வைவே பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்கிறது பகவான் வராக மூர்த்தியா அந்த ஆர்பிட்ல கொண்டு பூமியை வச்சுட்டார். வச்சுட்டு திரும்பி பாக்குறார் ஹிரண்யாக்ஷன். சிரிச்சுட்டு காத்துட்டு இருக்கான். அவனுக்கு சண்டை போடணும், அதுக்குதான் இந்த அலையிறான், சண்டைக்கு தான் அலையிறான். வேற உடனே பகவானுக்கு பயங்கரமான சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில ஹிரண்யாக்ஷனை பகவான் வதம் பண்ணிடுறார். பாக்குறான் ஹிரண்யகசிப்பு, கோபம் வருது. என்னோட பிரதர், என்னோட பிலவட் பிரதர், அன்பு சகோதரன், அவன் இந்த விஷ்ணு கொலை பண்ணிட்டா, அது எப்படி முடியும்? நான் அவரை மன்னிக்கவே முடியாது. எனக்கு அவரை பழி தீர்த்தே ஆன். நான் என்ன பண்றேன் பாரு, அந்த விஷ்ணுவை வசம் பண்ணி அந்த ரத்தத்தோட இப்படி பண்றேன். என் தம்பிக்கு ரத்தம் பிடிக்கும் அப்படி எப்படி அப்படியே ஒரு அப்செட் ஆகி அவ்வளவு சபதங்கள் பண்றான். பண்ணிட்டு ஆனா அதே நேரத்துல தன்னோட பிரதரோட வைஃபையும் அவ அம்மாவையும், அம்மா திட்டாங்க, நீ எல்லாம் கவலைப்படாதே, ஆஃப்டர் ஆல் எனிவன் யார் யாரு பிறக்கிறோமோ நாம எல்லாம் போய் சேர்ந்து தான் ஆகணும். இந்த பாடி அழிஞ்சி போற பாடி, இது ஒண்ணும் பெர்மனன்ட் கிடையாது. இதுக்காக இப்படி நினைச்சுட்டு நீ எல்லாம் கவலைப்படக்கூடாது, அப்செட் ஆகக்கூடாது. நாளைக்கு நம்மளும் ஓல்டேஜ் போறோம். அப்படி இப்படி பெரிய லெக்சர் எல்லாம் அடிச்சு அவளை சமாதானம் விட்டுறான். ஆனா அவன் கோவம் அடங்கல. இந்த விஷ்ணுவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமை கண்டு இருக்கச்சே நாரதர்ஷி வேற. நாரதர் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு. நம்ம நாரதர் இருக்காரே, அவர் எல்லாருக்குமே குருதான். தைத்தியாளுக்கும் அவர் குரு, தேவர்களுக்கும் அவர் குரு. அதனால அவர் சொல்றார், ஏன்பா நீங்க இவ்வளவு அப்செட்டா இருக்கு, என்ன விஷயம், என்ன கோவம் உனக்கு? ஆமா, இந்த மாதிரி என்னோட தம்பிய விஷ்ணு கொன்னுட்டார். ஐ வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் ஹிம். எனக்கு பழி வாங்கணும், என்னால சும்மா விட முடியாது, நான் விட போறதில்ல. சொன்னாங்க, என்ன நினைக்கிற, விளையாட்டு பொம்மை நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி நினைச்சு அவனே போய் சண்டை போட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? விஷ்ணு எல்லாம் நீ எதுக்கணும்னா உனக்கு நிறைய தப்பாஸ் பலம் வேணும், தப்போ பலம் வேணும், தெரியுமோ இல்லையோ? அத்தனை சொல்லுமா இல்ல அப்படிங்கிறாரு நாரதர். ஓஹோ, அப்படின்னா நான் தபஸ் பண்ணணுமா? பண்ணிட்டு வரேனே. அவன்தான் கிளம்பிட்டான். ஹிரண்யகசிபு உடனே கிளம்புறான், மந்திர வேலையில போய் இருக்கான். பயங்கரமா தபஸ் பண்றான். அவன் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட தபஸ் பண்றான். அவனை சுத்துல அந்த நம்ம எலும்பு கூடு மாதிரி கரையாங்கூடு எல்லாம் அவனோட பாடியை அப்படியே அரிச்சு சாப்பிட்டுறது. வெறும் எலும்பு கூடுதான் மின்னி நிக்கிறது. ஆனா அவன் நிறுத்த மாட்டேங்கிறான். அவன் யாரை நினைச்சு அவன் பண்றான்? அவன் விஷ்ணுவை நினைச்சு பண்ணல, பிரம்மாவை நினைச்சு பிரார்த்தனை பண்றான். என்ன அவனோட ஏம் என்ன? ஒண்ணும் இல்ல, இந்த எல்லா யூனிவர்ஸுக்கும் நான் தான் ஹெட். பிரம்மாவே இருக்கக்கூடாது, பிரம்மா விட பெரியவனா நான் எவ்ரி திங் மஸ்ட் பி அண்டர் மை கண்ட்ரோல். நான் தான் பகவான், என்னதான் எல்லாரும் வர்ஷிப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பவர் எனக்கு வேணும், அதுக்குதான் நான் தபஸ் பண்றேன். மனசுல வேற வச்சுண்டு தபஸ் பண்றான், பயங்கரமா பண்றான். அவனோட தப்போ அக்னினால, அந்த தபஸ் சக்தினால எல்லா உலகமுமே ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுறது.
எஃபெக்ட் ஆகி அந்த சூடு தாங்க முடியல, தேவர்களால அனிமல்ஸால யாராலையுமே தாங்க முடியல. உடனே எல்லாருமா சேர்ந்து பகவானை போய் பிரார்த்தனை பண்றா. ரொம்ப இதுவா, எங்களை காப்பாத்துங்கோ, எங்களால தாங்க முடியல அப்படின்னு. உடனே அவளுக்கு வந்து ஒரு குரல் வருது. they could not see பகவான். அத்தனை சுலபமா எல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு மாடுறா நம்ம கிருஷ்ணன். உடனே வந்து, நீங்க எல்லாம் பயப்படவே பயப்படாதீங்கோ. நீங்க எதுக்காக பயப்படுறீங்கோ? நான் தான் இருக்கேனே. நான் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா உங்களை வந்து நான் காப்பாத்த போறேனே. நான் உடனே உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வருவேன். ஆமா, நீங்க எப்ப வருவீங்கோ? இங்க எங்களால முடியவே இல்லையே, மேனேஜே பண்ண முடியலையே, என்ன செய்யறது அப்படின்னு எல்லாருமா பகவானை கேக்குறா. உடனே அவர் சொல்றார், இந்த ஹிரண்யகசிபு இருக்கான் பாத்தியா, இவனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போறது. அந்த குழந்தை எப்படி இருக்க போறதாம்? நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா திருஷ்ய தனுஷே விவரோர்ஜிதம். இருக்கானே, அவனுக்கு ஒரு குழந்தை பிடிக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நிர்வயிராய, அது ஒரு எனிமையே கிடையாது. எவ்ரிபடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுவான். இவாளுக்கோ தேவா எனிமி, தேவா இந்த ப்ராப்ளம்லாம் இவாளுக்கு தான். அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே கிடையாது. பிரசாந்தாய, ஒரே கத்தின்னு இருக்கானே அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். பீஸ்ஃபுல்லா இருப்பான், குவாய்ட்டா இருப்பான். அப்புறம் அவன் பேரு பிரஹ்லாதா. அவன் வந்து வருவான் இல்ல, அவனை வந்து இந்த ஹிரண்யகசிபு கஷ்டப்படுத்துவான். அப்ப நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஏன்னா எந்த தப்பு வேணாலும் மன்னிச்சிடுவேன், பாகவத அபராதத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன், அது என்னால முடியாதுன்னு சொல்றான் பகவான். உடனே எல்லாரும், பகவானே இப்ப அந்த குழந்தை எப்ப வரப்போறது, அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழும் அப்படின்னு அவ மனசுல நினைச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள இவன் தபஸ் பண்ண போயிட்டு இருக்கச்சு, ஹயாத்து வந்து கர்ப்பமா இருக்கா. அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் நினைக்கிறான், என்னடா அது, அதான் சித்தப்பா அப்படி ஒரு பயங்கரமா இருந்தார், பூர்வம்னாச்சு. இப்போ இவன் என்னடான்னா போய் தபஸ் பண்றான். தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவனால இன்னும் என்ன கஷ்டமோ தெரியாது. அடுத்தது உன் குழந்தை வேற வந்துருத்தோம்னா நம்ம கதி என்ன ஆறுது? நம்ம எங்க போவோம்? பயந்து போயிட்டோம். முதல் வேலையா இந்த கையாத்து அம்மா இருக்காளே, அந்த குழந்தை வரைச்சு குழந்தை கொண்டு அப்ப நம்மளுக்கு எனிமேஸ் கிடையாது, அதே நம்ம இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும். போட்டு கயாத்து வந்து பை ஃபோர்ஸ் கொண்டு போறான். அந்த நேரத்துல நாரதர் வர, என்னப்பா பண்ற இந்திரா? ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவோட குழந்தை வந்து அது வேற இன்னும் எத்தனை கஷ்டப்படுத்துமோ தெரியாது, நல்ல வேலையை அதை வந்த உடனே தீத்து கட்டிடணும்ங்கிறதுக்கா நான் கூட்டின்னு போயிட்டு இருக்கேன். அச்சோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்றப்பா. இந்த குழந்தை வருது பத்தியா, அந்த குழந்தை தாண்டா ஒன்ன காப்பாத்து போயிடுது, அத போய் நீ அழிக்க கூடாதுப்பா, தப்புடாது. ஏற்கனவே நீயோ தேவர்களோட ராஜா, பிரெக்னென்ட் லேடியில எல்லாம் போய் கொல்றீங்கன்னு சொல்றது போல சரியில்லப்பா அப்படிங்கிறார் நாரதர். உடனே இந்திரன் பாக்குறான், ஓஹோ இந்த குழந்தை நம்மளை காப்பாத்துனா சரி, ஓகே லெட் ஹர் லிவ் அப்படின்னு அவளை விட்டுட்டு போயிடுறான். அப்ப வந்து நாரதர் கயாத்துவை கூட்டு தன்னோட ஆசிரமத்துக்கு போறார். நாரதரோ பரமபாகவதர், பரமபக்தர். நாராயண நாராயண நாராயண, கண்ண மூடினா நாராயணா, கண்ண திறந்தா நாராயணா, நடந்தா நாராயணா, ஓடினா நாராயணா, அவ்வளவுதான் அவருக்கு நாராயணா நாராயணா தான். அவர் வந்து தன்னோட ஆசிரமத்தை கூட்டிட்டு போய் பாகவத தர்மத்தை பத்தியும் பகவான பத்தியும் நாராயணனை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருக்கார் கண்டினியூஸா. இதுல இப்ப கூட ஒரு சயின்ஸ்ல நம்ம பார்க்கலாம். பாகவதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பாகவத்துல சயின்ஸோட நிறைய விஷயங்கள் கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் திங் அந்த பிளானட் வந்து என்ன, எர்த் வந்து அந்த இதுலயே ஆர்பிட்ல இருந்தாதான் எல்லாம் சரியாகும். பகவான் போய் ஆர்பிட்ல வச்சார், அதனால எல்லாம் லைன்ல வந்தது. சயின்டிபிக்கலி இட் இஸ் ட்ரூ. இஃப் தி ஆர்பிட் இஸ் lost, everything will be gone. It is also right. இங்க வந்து this lady was pregnant, அவ வந்து அவள கர்ப்பவதியா இருக்கா. அந்த நேரத்துல நாம என்னென்ன சொல்றோமோ அத்தனையும் அந்த குழந்தை கேட்டுக்குமா, வயதுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு அத்தனையும் கத்துன்றோம். அது வந்து இப்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா அந்த காலத்துல நாரதருக்கு அது தெரியும். சரி, இந்த கயாத்து அம்மாக்கு நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம், அந்த குழந்தை பிறகுற ஒரு நல்ல பாகவதம் பிறக்கட்டும், எல்லாரோட கஷ்டமும் தீர்ந்து போயிடும் அப்படின்னுட்டு எல்லா விதமான பாகவத தர்மத்தையும் நாமத்தை பத்தியும் பகவான பத்தியும் விதமா ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாரு. அது எல்லாத்தையும் கயாத்துமா கேக்குறா. கேட்டுட்டே திடீர்னு டயர்டா போயிடுவா, அப்படி தூண்டி போயிடுவா கயாத்துமா. ஆனா இங்க இருக்கானே குட்டி பிள்ளை, அவன் சும்மா இருக்க மாட்டான். அப்படிமா அப்படின்னா, ஓகே ப்ளீஸ் கண்டினியூ, மேலே சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல
அப்படின்னு வயத்துல இருந்து அந்த குழந்தை சொல்லுவான். இந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே போற குழந்தைக்கு, டு பி ஆனஸ்ட், அவருக்கு நன்னா தெரியும் உள்ள இருக்கிற குழந்தைக்குதான் நாம சொல்றோங்கிறது அவருக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆனா அதை அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். கயாத்து அம்மா வந்து ஒரே ஒரு ட்ரை பண்ணா நாரதர் கிட்ட, பாரு எனக்கு இவர் வந்து ஹிரண்யகசிபு ஹாஸ் கான் ஃபார் டூயிங் தபஸ். அந்த நேரத்துல வந்து திருப்பி இந்திரன்லாம் வந்து குழந்தை கொல்றீங்களான்னு பண்ணிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஹிரண்யகசிபு வர மட்டும் எனக்கு வந்து அந்த குழந்தை பறக்கவே வேண்டாம், இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதரை பிரார்த்தனை பண்றா. உடனே அவர் சரி, ஓகே ஃபைன், அப்படியே ஆகட்டும், ஹிரண்யகசிபுக்கு வருமா, அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துடுறாரு. அதனால அந்த அம்மா நாரதரை கேட்கா. ஹிரண்யகசிபு லாங் டியூரேஷன்ல பயங்கரமான தபஸ் பண்ண உடனே எல்லா தேவர்களும் பிரம்மா கிட்ட போய் எங்களால தாங்க முடியல, காப்பாத்துங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பிரம்மா என்ன பண்றாருன்னா, சரின்னு நேரம் வர ஹிரண்யகசிபு கிட்ட வந்து தன்னோட கமண்டலத்துல இருந்து ஒரு தண்ணியை எடுத்து அந்த எலும்பு கூடு மேல அப்படி அப்படி ஸ்பிரிங்கிள் பண்ற, தெளிக்க. தெளிச்ச உடனே என்ன ஆயிடுத்து, அது சாதாரண தீர்த்தம் இல்லையே, பகவான் பிரம்மாவோட பேர தீர்த்தமாச்சே. உடனே என்ன ஆயிடுறது, அந்த எலும்பு கூடு எல்லாம் மாறி போய் வெரி வெரி யங் ஸ்ட்ராங் வண்டர்ஃபுல் யங் மேனா ஆயிடுறான் ஹிரண்யகசிபு. அதுக்கே ஒரே ஆச்சரியம், அப்படியே அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிடுத்த, சந்தோஷப்படுத்தான். பட் உடனே வந்து பிரம்மாக்கு ஒரே சந்தோஷம். ஹே கபில புத்திரா அப்படின்னா, கஷ்யப புத்திரனே அப்படின்னு கூப்பிடுறார். கஷ்யப் அண்ணா, என்னடா அது இப்படி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான் வந்து ஜிடியோட குழந்தையே உன்னடமா யாருமே தபஸ் பண்ண முடியாது, நீ எவ்வளவு நல்லா தபஸ் பண்ணியிருக்க, ஐ எம் வெரி ஹாப்பி, உனக்கு என்ன வேணுமோ கேளு. நீ என்ன கேட்டா, நீ எல்லாம் மர்த்தியம், இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடுவேன், என்னட்டமா இருக்கிறவாள் எல்லாம் தர்சனம் பண்றதே உனக்கு பெரிய பாக்கியம் தெரியும் இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்றார் பிரம்மன். அந்த ஒரு செகண்ட்ல பிரம்மன் ஒண்ணு விஷயம் மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா இந்த பர்டிகுலர் இது முடியற மட்டும்தான் அவர் பிரம்மாவா இருக்க முடியும், அதுக்கப்புறம் அவரும் பெருமாள்கிட்ட போயிடுவார். எனிவே இட்ஸ் வெரி நைஸ். வந்து அந்த மாதிரி சொல்றார். சொன்ன உடனே ஹிரண்யகசிபு சொல்றான், எனக்கு வந்து டெத்தே வரக்கூடாது, ஐ டோன்ட் வாண்ட் டு டை. எப்படிப்பா முடியும், பிறந்த எல்லாருமே எப்படியும் போய்த்தானே ஆகணும், மிருத்யுங்கிறது எல்லாருக்குமே உண்டாச்சேப்பா, அது என்னால மாற்ற முடியாது. இட் இஸ் த ரூல், இட் ஹாஸ் டு பி ஃபாலோட், இட் வில் நாட் சேஞ்ச் அப்படின்னு. வேற ஏதாவது கேடு, ஐ கிவ் யூ, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், அப்படிதான் வந்திருக்கேன் நான், கேளு. உடனே அவன் சொல்றான், சரி இப்படி ஸ்ட்ரைட்டா கிட்ட அவ கொடுக்க மாட்டா, நல்ல பட் ஐடியாவோட பண்ண. என்ன பண்றான், நான் வந்து கார்த்தாலையும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது, டே டைம்லயும் சாகக்கூடாது, நைட் டைம்லயும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலயும் சாகக்கூடாது. மனுஷனால, தேவனால, முருகனால, ஒன்னால படைக்கப்பட்ட ஒரு ஜீவராசியால கூட நான் சாகக்கூடாது. ஓஹோ அப்படியா, சரி. அப்புறம் அப்புறம் வந்து உயிருள்ள ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, உயிரில்லாத ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, அது வேறையா உனக்கு அப்படின்னு இப்ப பிரம்மாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டை. அதை வந்து விதவிதமா அவன் ட்விஸ்ட் பண்ணி சொல்றாங்கிறத அவருக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இல்லை. இத்தனை தூரம் சொல்றச்சே ஒரு விஷயத்த ஹிரண்யகசிபு மறந்து போயிட்டான். என்ன மறந்து போயிட்டான், பிரம்மாவையே படைச்சது மகாவிஷ்ணு, அவர் இல்லாம பிரம்மா கிடையாது. என்னமோ பிரம்மாவை கண்ட்ரோல் பண்ண அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கானே, பரவாயில்ல போ, இப்ப இனிமே நம்ம மகாவிஷ்ணு வந்து அவரை பாட்டுப்பாரு, நாராயணான்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு, சதாஸ்து உனக்கு என்ன வேணுமோ கொடுத்தாச்சு, போயிட்டு வா அப்படின்னு விடுறாரு. அவ்வளவுதான். ஹிரண்யகசிபு கேட்கவே வேண்டாம், ஒரே சந்தோஷம், ஸ்ட்ராங் பாடி, நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணலாம். இப்போ வந்து தேவர்கள்லாம் கூட பயப்படுறான், அந்த அளவுக்கு அவனோட பவர் இருக்கு. அங்கேருந்து வரலாம் நேர, இனிமே யாருமே வந்து பகவானோட பேரு சொல்லக்கூடாது, பிராமணாளுக்கு, இந்த சாஸ்திரங்களுக்கு, வேதங்களுக்கு, இந்த மாதிரி வேத பாடசாலை இதெல்லாம் கூடாது, பசு மாட்டெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்கோ, எது எது விஷ்ணுவுக்கு பிரீத்தியோ அது எதையுமே செய்யக்கூடாது. அப்புறம் எங்க போனாலும் நீங்க நீங்க எங்க போனாலும் நீங்க வந்து பகவான அப்படின்னு ஹிரண்யகசிபாய நமஹா அப்படின்னு தான் சொல்லணும், மகாவிஷ்ணவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடாது. என் பேர் தான் சொல்லணும், எனக்கு தான் பூஜை பண்ணணும், யாக யஜ்யம் பண்ணலாம், அதுல வர அந்த பலன் எல்லாம் ஹிரண்யகசிபுக்கு தான் வந்து சேரணும், வேற யாருக்கும் போகக்கூடாது. நான் சொல்ற மாதிரிதான் எல்லாரும் கேட்கணும். இப்போ
தேவதைகளுக்கு வேற வழி இல்ல, அவ எல்லாருமே ஹிரண்யகசிபு எப்படி சொல்றானோ அந்த மாதிரி கேட்க வேண்டிய ஒரு நிலையில அவளும் வந்துட்டான். அதனால அவளைய போட்டு ஆட்டி வைக்கிறான், இது பண்ணுன்றான், அதை பண்ணுன்றான். அவன் எல்லாத்தையும் வாயு ஆகட்டும், எல்லாத்தையும் போட்டு ஆட்சி வைக்கிறான். யாராலையும் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த யோகம் அந்த பூஜை பண்றவா, அந்த பிராமணா, சாஸ்திரம் சொல்றவா, சொல்லி கொடுக்குறான், எல்லாரையும் போட்டு படுத்துன்னு படுத்துறான். இந்த மாதிரி 74 சித்திரம் பாக்குறா பாக்குறா பாக்குறா. தேவர்களாலே இது என்னோட அது முடிவே இல்லையேன்னு அவளுக்கு கவலைப்படாச்சுன்னா, இந்த குழந்தை பிரகலாதம் இதுல இருந்து வந்து தபஸ்ல இருந்து அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கயாத்து அம்மாக்கு பிரகலாதன் பிறக்கிறான். உடனே வந்து பிரகலாதனை பார்த்துட்டு, ரொம்ப குழந்தை ரொம்ப அருமையா இருக்கு, பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, சாந்தா இருக்கு, குழந்தை சுட்டியா இருக்கு, ஆனா ஒம்பே பண்ணாது, இது வேணும் அது வேணும்னு கேட்கவே கேட்காது, அதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், என்ன இருக்கும் அது பாட்டுல சாந்தா உட்காந்துருக்கும், யாரோடையும் சண்டையும் போடாது. என்னன்னா ஆனா அது மூஞ்சிலேயே இருக்கிற அந்த ஒரு ஜோதி, ஒரு தேஜஸ பார்த்து எல்லாருமே அட்ராக்ட் ஆகிடுறான் அந்த குழந்தை கிட்ட. அவனுக்கும் ஹிரண்யகசிபுக்கும் இந்த குழந்தை கண்டா ரொம்ப பிடிக்கும். அந்த பேர் என்னன்னா பிரஹ்லாத அப்படிங்கச்சே, ஆஹ்லாதம்னா சந்தோஷம்னு அர்த்தம். இந்த குழந்தை இருக்கானே பரம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். ஹீஸ் ஒன் ஆஃப் த 4 சில்ட்ரன் ஆஃப் ஹிரண்யகசிபு. ஆமான் பிரஹ்லாதன்னு பேர் வச்சா ரொம்ப அருமையா அவனை பழக்கிறா அவ கயாத்து அம்மா. குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுறது. உடனே சரி போனுமே குருகுலத்துக்கு போனே. அவளோட சுக்கராச்சாரியார் தான் அந்த ராட்சசானோட குரு. அவரோட ஆசிரமத்துக்கு இந்த குழந்தைய அனுப்பணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஹிரண்யகசிபு நினைக்கிறான். அந்த நேரத்துல சுக்கராச்சாரியார் யாத்திரைக்கு போயிருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள், சண்ட அமரர் கர்ணனுக்கு. அந்த சண்ட அமரர்கள் தான் இந்த குழந்தைக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள்கிட்ட அனுப்பிச்சு விட்டுறான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு அருமையா இருக்கு குழந்தை, ரொம்ப சுட்டியா இருக்கான், டக்குன்னு பிடிச்சுக்கிறான், என்ன சொன்னாலும் உடனே வந்துடுறது, அவனுக்கு வரலங்கிறதே கிடையாது. ஹி டசன்ட் டேக் டைம் டு லேர்ன். பார்த்தா ஆஹா இவ்வளவு அருமையா இருக்கு இந்த குழந்தை, சந்தோஷமா சொல்லி கொடுக்குறா, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. ஆனா அப்பப்போ திடீர்னு இந்த குழந்தை வந்து குவாய்ட்டா தம்போட்டுக்கு உட்கார்ந்து. அது வந்து பாகவத லட்சணம். அதாவது பகவான பத்தியே மனசுல நினைச்சுட்டு இருக்கான். மனசுல நினைச்சுக்கிட்டே சில சமயம் அவன் நினைச்சுக்கிறான், இந்த பகவான் வந்து தன்னை கட்டின்னு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறான், சந்தோஷப்பட்டுக்கிறான், ஓஹோ சிரிக்கிறான், உடனே ஜோன்னு ஆடுறான், இஷ்டப்படி ஆடுறான். அப்புறம் பகவான் காணாம போயிடுறான். உடனே அவனுக்கு வருத்தம் வந்துடுறது. அப்படியே வருத்தமா அப்படியே கீழே உட்கார்ந்துடுறான். சில சமயம் அப்படியே தன் மனசுக்குள்ள பகவான நினைச்சுட்டு பகவானோடையே மர்ஜாயிடுறான். ஒரு பரம பாகவதனோட லட்சணங்கள் என்னென்னவோ அத்தனையும் அதுகிட்ட இருக்கு. அந்த ஸ்கூல்ல அதுக்கு யாருமே என்மை கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்டு, எல்லாரோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஒண்ணு. ஆனா எங்கேயுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டான், ஒரு க்ஷணத்தை கூட வீணடிக்க மாட்டான். பகவான் நாமாவையே தன்னோட மனசுல வச்சுட்டு இருக்கான், பண்ணிட்டு இருக்கான். ஆச்சு 6 மாசம் ஆயிடுத்து. இந்த சண்டாமரர் ஒரே சந்தோஷம். குழந்தை எவ்வளவு நல்லா இருக்கு, டெஃபினெட்லி கிங் வந்து அப்படியே நம்மள தலையில வச்சு கொண்டாட போறான் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த குழந்தை கூச்சுண்டு ரொம்ப சந்தோஷமா போறா ஹிரண்யகசிபு. இந்த குழந்தை வந்து சாமானிய தர்மத்துல என்னைக்குமே ஒழுவ. வாட் எவர் இஸ் சாமானிய தர்மம் இங்க வேண்டும். அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், குருவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட நன்னா விளையாடணும், சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா கத்துக்கணும், எவ்ரி திங் அக்செப்டட் எக்ஸெப்ட் ஒன்லி ஒன் திங். அதாவது பகவான் நாராயணன் தான். நோபடி எல்ஸ் கேன் டேக் ஹிஸ் பிளேஸ். தேர் இஸ் நோ ஒன் ஹூ இஸ் ஈக்குவல். இந்த பகவானுக்கு சமமாகவோ அவனை விட வசதியாகவோ ஒத்தா கிடையாது. அவன் தான் பெஸ்ட். இது வந்து அவனோட விசேஷ தர்மம். இந்த 5 வயசு குழந்தைக்கு அந்த சாமானிய தர்மமும் சரி விசேஷ தர்மம் நல்லா தெரியும். அந்த குருஜி கூட்டிட்டு போறார், பெரிய அசம்பிளி ஹால் உட்கார்ந்துட்டு இருக்கான், அதுல பெரிய சிம்மாசனத்துல. இப்ப அவனுக்கு ரொம்ப அகம்பாவம் வேற வந்துடுத்து. ஐ எம் சோ பவர்ஃபுல்னு எப்ப பாரு குடிக்கிறது, அதை குடியே இதை குடியே அது ஒரு மாதிரி பாக்குறதுக்கு இருக்கான். ஆனா அவன் தபஸோட வலிமையினால he was able to survive, மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் ஹிரண்யகசிபு. அங்க இருந்து குழந்தை வருது, போய் அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்றது அப்பாக்கு. அப்பா உனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்களே, ஆஹா எவ்வளவு அருமையா இருக்குடா குழந்தை, என் கண்ணை, என் பட்டு, என் செல்லம், என் வாழா அப்படின்னு சொல்லி மடியில உட்காந்து வச்சுக்கலாம். அழகா மொழியா தடவி விடுறான். கண்ணே இது பேருந்த இந்த கத்துண்ட இந்த நீ கத்துன்றதுலயே ஒரு சாரமான விஷயம், சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்ல விஷயம் எனக்கு சொல்லுடா கண்ணா.
என்ன சொல்ல போறது குழந்தை நினைச்சுட்டு கேட்டு இருக்கான். சொல்றான், யோசிக்கணும். என்னது, அப்பா பாலிடிக்ஸ் என்ன, இது என்ன, அது என்னன்னு கேட்கல. வாட் இஸ் த சாரமான விஷயம் தானே அப்பா கேட்கிறா. அப்ப நம்ம சாரமான விஷயம் தான் சொல்லணும், சாரமான விஷயம் தான் சொல்லக்கூடாது. அப்பா, இந்த சம்சாரம் இருக்கே, அது ஒரு பாழும் கிணறுப்பா, ஒரே இருட்டு கிணறு. அதுல மாட்டிக்கவே கூடாதுப்பா. அதுல மாட்டின்றோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரிலீஃபே கிடைக்காது. திருப்பி திருப்பி நம்ம அதுக்குள்ளேயே ஷோயின்னு இருப்போம், திருப்பி திருப்பி ஜென்மா எடுத்துட்டு இருப்போம். இதை விட்டு வெளியில வரவே மாட்டோம்ப்பா. இதை விட்டு வெளியில வந்தே ஆகணும். அப்படியா? அதுக்கு என்னடா பண்ணணும்? ஒண்ணும் இல்லப்பா, காட்டுக்கு போகணும். ஓஹோ, காட்டுக்கு போய் என்னடா பண்ணணும்? அங்க போய் ஹரிய தியானம் பண்ணணும்னு நானே பார்க்கணும். அவ்வளவுதான் போச்சு இறங்க கஷிப்புக்கு. அப்படிங்கணும். ஏன்னா உனக்கு யாருடா அதெல்லாம் சொல்லி கொடுத்தா? காட்டுக்கு போ, ஹரிய தியானம் பண்ணு. நீ இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியோட இல்ல, நீ ஜம் ஜாமன்னு இருக்க வேண்டியவா, நீ எதிரி நான் காட்டுக்கு போனோம், யாருடா அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படி என்றான். ஆனா அவனுக்கு அந்த குழந்தை பேர்ல கோச்சிக்க முடியல. அவ்வளவு இனிமையா இருக்கு அந்த குழந்தை, கத்தவே முடியல. அவளை கூப்பிட்டான். என்னப்பா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க படிப்பு, நான் அவனுக்கு விழுந்து விழுந்து இவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்க வந்திருக்கேன், நான் தான் கடவுள்னு சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க இந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? ஐயோ, நாங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லை மகாராஜா, இந்த மாதிரி எங்களுக்கே தெரியாது, நாங்க எங்கன்னு சொல்லி கொடுப்போம், இவனுக்கு யாரு சொல்லி கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க திருப்பி கூட்டிட்டு போனோம். சரி கூட்டிட்டு போ, இந்த வாட்டி ஒழுங்கா சொல்லிக் கொடு. யாரோ குழந்தை சரியில்லை, உங்க குரூப்ல யாரோ ஒரு குழந்தை சரியில்லை, அந்த குழந்தைதான் அது கெடுக்குது, இப்போ அப்படின்னு. சரின்னு குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறா. ஆசிரமத்துக்கு வந்தோடனே, கண்ணே முத்தே, உனக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? சொல்றா, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், தானாவே வருது, தானாவே வருது, எனக்கே தெரியல எப்படி வருதுன்னு. ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மேக்னெட் அயர்ன் இரும்பு அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாமா என்ன புடிச்சு குழந்தை இழுத்துட்டே இருக்கு. என்னால இந்த நாமாவை விடவே முடியல, என்னால கண்ட்ரோலும் பண்ண முடியல, எனக்கே தெரியல அப்படிங்கிறது. பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உட்காராத, உங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டார், நாங்க சொல்றத கவனமா கேட்டுக்கோ. கிரண்ய கஷிபவே நமகான் தான் சொல்லணும், நாங்க சொல்ற படிப்பெல்லாம் நீட்டா கத்துக்கணும். கிரண்யாட்சனுக்கு ஒரே ஆசை, தன்னோட குழந்தை அப்படியே பாலிடிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி பெஸ்டுக்கு அப்படியே பெஸ்ட் கிங்னு தான் குழந்தை வரணும்னு அவன் ஆசைப்படுறான். அந்த மாதிரி அவங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அடிச்சிருக்கான். அதனால நாங்க சொல்ற மாதிரி நீ கேட்கணும். குழந்தை ஒண்ணும் சொல்லல, பேசாத சாமானிய தமிழுக்கு அது ஓகே ஆச்சு. டீச்சர் சொன்னா எஸ் சார், ஓகே, ஐ வில் லேர்ன் இட். திருப்பி அவ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. இந்த வாட்டி சொல்லச்சே அவ முதல் ரிலீஜனும் சொல்லி கொடுக்குறா, பாலிடிக்ஸ் சொல்லி கொடுக்குறா, சென்ஸ் கிராட்டிபிகேஷன், நம்மளுக்கு எது சந்தோஷம் கொடுக்கறது எது, அதெல்லாம் எப்படி பண்ணணும், அதுல என்ன தேவர்களை குத்து இவாளை கொல்லு, அதெல்லாம் கூட அதுல வருது, எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அவன் பாக்குறான், என்னடா அது ரொம்ப போச்சு, இவ சொல்றது எதுவும் அவ்வளவு சாடமாவே இல்லையே, நல்லது ஏதாவது சொல்லி கொடுத்தா இது வரலாம், சரி போறது ஏதோ சொல்லிட்டு இருக்கா, சொல்லட்டும். அவன் பாட்டுக்கு அவ சொல்ற ஒரு பாதி காது, இந்த காதல் கட்டுன்னு இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எது கத்துக்கணுமோ அதை ஒண்டி கத்துக்கிண்டு நாராயண 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 மனசுக்குள்ள நாராயண ஜபம் அவனோட நடந்துட்டே இருக்கு. இவன் நினைச்சுட்டு இருக்கா, குழந்தைய அவன் நல்லா மிரட்டினான், அவ்வளவுதான் பயந்து போயிட்டான், எல்லாம் ஒழுங்கா இருப்பான், எந்த மாட்டிக்கலாட பண்ண மாட்டான். அப்படி இருந்தாலும் மனசுல கொஞ்சம் பயம் இருந்தது. அதனால நேரம் கையாத்துவ மாட்டி கொண்டு போயிட்டான். அம்மா, நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்க கூட்டிட்டு போங்க கேள்வி. அவ்வழகா அலங்காரம் பண்ணி விடுறா குழந்தைக்கு. குழந்தை தானாவே அழகு, அதுக்கு மேல அப்படி ஒரு அலங்காரம் அந்த அம்மா பண்ணி விடுறா. கூட்டிட்டு போறா, நேர போறது எப்பவும் மாதிரி அழகா நமஸ்காரம் பண்றது அப்பாக்கு. உடனே அம்மாவை பார்த்தா அம்மாக்கு நமஸ்காரம், அப்பாவை பார்த்தா அப்பாவுக்கு நமஸ்காரம், குருவை பார்த்தா நமஸ்காரம். எவ்வளவு மரியாதையா இருக்கு, ஒரே சந்தோஷம். இறந்த கஷிப்பு, பாடா என் கண்ணை வா அப்படின்னு மடியில உட்காத்தி வச்சுட்டு தலையில கைய வச்சு ஆயுஷ்மான் பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணா. பெருமாள் ஒரு சிரிப்பு, அங்க ததாஸ்து அப்படிங்கிற மேலேந்து. ஏன், ஹிரண்ய கஷிப்பு மகா பெரிய தபஸ்வி, அவன் வாயாலேயே இந்த குழந்தை ஆயுஷ்மான் பவான்னு சொல்றானே, இந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து கிடையாது, ஹி இஸ் வெரி சேஃப். அது பகவான் அதுக்கு ஒரு சிரிப்பு, ஜம்முன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சு ததாஸ்து அப்படிங்க மடியில உட்காந்து வச்சுக்கிறான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு குழந்தை பேர்ல ரொம்ப அன்பு இருந்தது. ஒரே ஒரு ஐட்டம் தான் பிடிக்கல, எப்ப பாரு நாராயணா ஹரின்னு சொல்றதுதான் பிடிக்கல, மத்தபடி ஹீ லவ் த சைல்ட். உடனே ஏண்டா
இன்னும் இப்போ வாட் இஸ் த பெஸ்ட் திங், நீ கத்துனதுலயே பெஸ்ட் எதுவா? இந்த வாட்டி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான். எது சாரமானது, எது மீனிங்ஃபுல், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா ஏதாவது சொல்லிடுவான், நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால வாட் இஸ் த பெஸ்ட் திங், நீ சொல்லுடா எனக்கு, நான் கேட்கிறேன்டா கண்ணி அப்படின்னு மடியில வச்சுட்டு கேட்கறான். குழந்தை யோசிக்கிறான், என்னடா அது, முதல்ல சாரமானதுன்னு சொன்னா பக்தி தான் சாரமானது, பகவான் நாமாவை சொல்லுன்னு சொன்னது ஒரே கோவமா போச்சு. ஆனா இப்ப என்னடா வாட் இஸ் த பெஸ்ட் திங் யூ லேர்ன் அப்படின்னு கேட்கிறா. அப்பா சொல்றது த பெஸ்ட் இஸ், அப்பா த பெஸ்ட் திங் டு ரீச் கிருஷ்ணா இஸ் நவவித பக்தி அப்படின்னு சொல்லிட்டு பகவான சிரவணம் பண்ணணும், கீர்த்தனம் பண்ணணும், ஸ்மரணம் பண்ணணும், வந்தனம் பண்ணணும், பூஜனம் பண்ணணும், சக்கியம் பண்ணணும், தாசியம் பண்ணி சரணாகதி பண்ணி ஆத்ம நிவேதனம் பண்ணிடணும். என்னடா பேசுற அப்படின்னாப்பா, கான்ஸ்டன்டா நாமாவை சொல்லிட்டே இருக்கணும். அந்த நாமாவோட பகவானோட உருவத்தை உன் மனசுல கொண்டு வந்துக்கணும். அத நீ மனசுக்குள்ள ஆராதனை பண்ணணும், அப்புறம் பூஜை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். உன்னோட ஃப்ரெண்டுட்டமாவும் நீ நினைச்சுக்கலாம், உன்னோட மாஸ்டர், நீ ஒரு சேவகனா இருந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு எல்லாமே அவனோட தானேப்பா, அவன் தானே எல்லாத்தையும் கொடுத்திருக்கான், அவன்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். இதுதான்ப்பா வாழ்க்கையில நல்லபடியா இந்த பாழும் கிணறு இருக்க சம்சார கிணறு, இதுல இருந்து வெளியிற வரத்துக்கு உண்டான ஒரு வழிப்பா. அச்சோ, ஏதோ குழந்தை 6 மாசத்துல இம்ப்ரூவ் ஆயிடுமா போன்னு பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் மோசமானா போயின்னு இருக்கு. என்னடா சொல்றப்பா, உன் மனசுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், என் மனசுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், இது என்டையர் விஸ்வ உலகத்திலயும் அவன் தான் இருக்கான், ஒரு ஒரு அணுவிலையும் அவன் தான் இருக்கான், மலையிலையும் அவன் தான் இருக்கான், அவன் இல்லாத இடமே இல்லையேப்பா. சுச்சோ, ரொம்ப கஷ்டமா போச்சு இந்த மாதிரி. அப்புறம் நாம என்ன தெரியுமாப்பா பண்ணணும், நாம செய்யற வேலையெல்லாம் எப்படி செய்யணும்னா, அந்த ஹரி சந்தோஷப்படணும்ப்பா, ஹரிய சந்தோஷப்படுத்தணும். he must be very pleased. ஆண்டாள் சொல்ற மாதிரி, உனக்கே நாம் ஆட்செய்வோம், அந்த மாதிரி எல்லாமே உனக்கு தான் கிருஷ்ணா, உன்னோட சர்வெண்டா இருப்போம், உன்னை ஆராதனை பண்ணுவோம், உன்னை நினைப்போம், உன்னோட எதுவா இருந்தாலும் எல்லாமே நீதான் அவ சொல்றாளே. அது ஏன் இந்த குழந்தை சொல்றது பார்த்தா இது லாயக்கப்படாது, இந்த பையனுக்கு இத்தனை சான்ஸ் கொடுத்தோம் ஒன்னும் பிரயோஜனப்படலை, உன்னை அவளை கூப்பிடலாம், என்னடா அது இந்த வாட்டி நீ என்னவோ இம்ப்ரூவ் பண்ற அப்படின்னு சொன்னியே, வாட் இஸ் தட், வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்கிறது சொல்றா. எனக்கு தெரியாது, நாங்கெல்லாம் அவனை ஒண்ணுமே சொல்லல, ஏதோ ஒரு தெய்வீகமான ஏதோ ஒரு சக்தி இருக்கு போல இருக்கு, எங்களுக்கு தெரியாது, இவன் சொல்ற விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கூப்பிடுறான், ஏண்டா உனக்கு இதெல்லாம் யாருடா சொல்லி கொடுத்தா? என்ன தெரியுமா நினைக்கிறேன், யாராவது ஒரு பரம பெரிய சாது பாகவதர் இருப்பாப்பா, அவரோட சரண தூளி இருக்கு பத்தியா, அது என் மேல விழுந்துடுத்துப்பா, இல்லைன்னா இவ்வளவு தூரம் எல்லாம் புரியாதுப்பா, எனக்கு இவா யாருமே சொல்லி கொடுக்கல, எனக்கு இதெல்லாம் ஏன் பிடிக்கிறது, ஏன் வருது, நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு மகானோட பாதங்கள். அந்த குழந்தை எவ்வளவு சமத்துன்னா, நாரதர்ங்கிற வார்த்தையை சொல்லல, அது சொல்லாம பெரிய மகான் அவரோட தூளி பட்டுட்டு, அதனால எனக்கு இதெல்லாம் புரியுதுப்பா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுப்பா. டேய், உன் சித்தப்பாவை கொண்டவன்டா அவன், நீ அவனை போய் அவன் இங்க இருக்கான் அவன் அங்க இருக்கான், அவனை ஆராதனை பண்ணு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்றியே, ஏதாவது கொஞ்சம் சரியா இருக்கா? இதெல்லாம் இல்லப்பா, அவனுக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாதுப்பா, அவன் எல்லாரையும் ஒன்னாதான்ப்பா வச்சுப்பான், டிஃபரன்ஸே பார்க்க மாட்டான். இப்போ நீ இது வேணும்னு கேட்டீங்கன்னா உனக்கு கொடுப்பான், நீ அது வேணும்னா அவனுக்கு கொடுப்பான். நீ சின்சியரா இருக்கணும்ப்பா, மனசுல சுத்தமா இருக்கணும், ஸ்ரத்தையா இருக்கணும், நேர்மையா நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன கேட்கிறியோ எல்லாத்தையும் கொடுத்துடுவான்ப்பா. இஸ் இம்பார்ஷியல், இஸ் நாட் லைக் திஸ் அப்படின்னு நீ லாயப்பட மாட்ட. நீ இங்க இருந்தியான எங்க எல்லாருக்கும் ஆபத்து, நல்ல வேலை உன்னை தீட்டு கட்டணும்னு நினைச்சுக்கிறான் என்ன கஷ்டம். உன்னை கூப்பிடுறான், அவளை தன்னோட வேலைக்காரெல்லாம் கூப்பிடுறான். இந்த பையனை வச்சு இனிமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது, கில்ஹிம், கொண்டுடுவான். எப்படி கொள்றது, என்ன வேணாலும் பண்ணு, எதை பண்ணு, ஆனா அவனை கொண்டுடும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, எனக்கு சரிப்படாது. அப்படியே கீழே தள்ளி விட்டுருக்கான், குழந்தைய மடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். அந்த குழந்தை பாகவத லட்சணங்கிறது எவ்வளவு நல்லா இருக்குன்னா, கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகுது.
ஒரு 5 வயசு குழந்தை அவ்வளவு பெரிய சிம்மாசனத்துல எவ்வளவு ஸ்ட்ராங் ஃபெலோ கூட பிடிச்சு தள்ளினா அதுக்கு எவ்வளவு பயம் வந்துருக்கும், எத்தனை கஷ்டம் உண்டாயிருக்கும். நாராயண 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 நாராயண. அந்த நாராயணாங்கிற நாமம் நம்ம குருநாதர் எப்பவுமே சொல்லுவார். அந்த நாமத்துல இருக்கிற பவர் சாதாரண நீங்க நினைக்க கூடாது. அந்த நாமத்தோட பவர், நாமம் ஒன்றே போதுமே, வேறு பேச்சதற்குன்னே குருநாதர் அழகா நம்மளோட முதல் கீதத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் கூட நீங்க பயப்படவே வேண்டாம். நாம ஒண்ணு சொன்னா போறோம், உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடும். எப்படின்னா, சாதனமும் நாமமாம் சாத்தியமும் நாமமாம் சம்சார வேதனை நீக்கி சாந்தி நல்குமாம் நாமம் ஒன்றே போதுமே வீச்சதற்கு ஹரி நாமம் ஒன்றே போதுமே குருநாதர் சொல்லியிருக்கார். அந்த குழந்தை அப்பவே அதை புரிஞ்சுண்டு நாம அவ சொல்லிட்டு இருக்கு கீழே தள்ளி விட்டான். இதுக்கு ஒண்ணுமே ஆகல, அது பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கு. சரி, இவனை கொண்டு போய் மலை மேல இந்த தூக்கி விட்டு எரியோடா கீழே பாட்டாவன் தூக்கிட்டு போனா கழையில இருந்து மேல இருந்து கீழே ஒரு தள்ளி தள்ளி விட்டா பூமாதேவி தாயார் நேர வந்தா. குழந்தைய அழகா தன் கையில பிடிச்சிருந்தா, பத்திரமா கொண்டு வந்து ஓரமா விட்டா. போடா கண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டா. அங்க இருந்து குழந்தை ஜாமுன்னு நடந்து அவ அப்பாட்ட வருது. ஏண்டா உன தள்ளி விடலையா? தள்ளி விட்டாளே. ஆமா, நீ எப்படா வந்த? இல்லப்பா, இந்த கீழே இருந்து நேரம் நடந்து வந்துட்டேன். அவன் எல்லாம் மலையில இருந்து இறந்து வரத்துக்கு நாடி அடுப்பா வந்துருவாப்பா, இதோ வந்துருவா. அதான் சுச்சோ, இது ஒண்ணு பிரயோஜனப்படல. திக்குதாங்களை கூப்பிடு, அந்த யானையை கொடு, அந்த யானையை கீழே வேணும் படுத்து வை, அவன் மேல இருந்து அந்த யானை நடக்கட்டும் பாட்டும். இந்த வழியா வேண்டாம் அந்த வழி. சரிண்ணா. அவன் எல்லாரும் குழந்தைய படுக்க வச்சா சரி படுத்துனா. நாராயண நாராயண. அங்கே யானை, பெரிய பெரிய யானை எல்லாம் முடிச்சுட்டு வந்தது உன முதிக்கிறதுக்கு. ஆஹா கஜேந்திரா, அன்னைக்கு நாராயணன் வந்து உன்னை காப்பாத்தினானே, அந்த கஜேந்திரனோட வம்சம்தானே நீ. என்னோட நாராயணன் எவ்வளவு கிருப பண்றான்னா. அந்த யானை பார்த்தது, ஓ ஆனுது, பேசாம திரும்பி போச்சு. திருப்பி அது மேல அந்த மதர் ஒரு குத்து குச்சின உடனே அவனை கீழே தள்ளி அவனை ஒரு மோதி முடிச்சுட்டு போயிட்டு குழந்தை சௌக்கியமா ஏந்து உள்ள. அதான் என்னடா அது, யானை பிரயோஜனப்படே. அந்த பாம்பு எல்லாம் இருக்கு பாரு, பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், விஷீலா நாக், அந்த இதுல கொண்டு போய் இந்த பையில தள்ளு, கடிச்சு பாட்டுறான். வேண்டாம், எனக்கு இவன் வேண்டாம்டா, கட்டுப்படியாக. சரி, கொண்டு போய் அந்த நாகம் எப்படின்னா, ஒரு டிராப் அந்த விஷம் பட்டா கிளாஸ் யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நாகங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கான். அதுல இந்த குழந்தைய தூக்கி போடுறான். இது கவலையே படல. ஆஹா, இதே அனந்த சயனத்துலதானே என்னோட நாராயணன் படுத்துட்டு இருக்கான். ஹே நாகமே, உண்மையில என்னோட பகவான் இருக்கானே, எப்பேற்பட்ட அருமை உனக்கு. அவன் நின்னா நீ செருப்பு ஆயிடுவ, அவன் உக்காந்தா நீ சிம்மாசனம் ஆயிடுவ, அவன் படுத்துண்டா படுக்க ஆயிடுவ. அப்பேற்பட்ட நாகமே உனக்கு நமஸ்காரம்னா. அவ்வளவுதான். எல்லா அப்பாவும் பேசாம திரும்பி விடுத்து, இதுக்கு நமக்கு ரிலேஷன் இல்ல. போயிட்டு பார்த்தா ஏதாமம்பா போச்சு. சரி, அந்த விஷத்தை கால விஷம் கொண்டா சேது அம்மா கையில கூட அவளை கொடுக்க சொல்லு. அழறாவோ, ஐயோ டேய் பிரஹ்லாதா, இப்படி பண்ணாதேடா, வேண்டாண்டா, அப்பா கோவக்காரடா, சொன்ன பேச்சு கேளுடா, பேசாம இருடா, இந்த நாராயணா நாராயணாவை விட்டுடுவா. அம்மா ஏம்மா கவலைப்பட்ட? குரு சொன்னதுதான் நான் சொல்றேன். நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னா, அச்சோ தவறி போய கூட குரு பேரை சொல்லிடாதேடா, இது பெரிய பிரளயமா போயிடும், எங்கேயாவது நாரதர் பேரை சொல்லி கலாட்டாயிட போறதேன்னு கவலைப்படுறா கையாத்து அம்மா. நீ கவலைப்படாதம்மா, நீ குடுமா, நான் குடிக்கிறேன், எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. உட்காந்துண்டா, நாராயண நாராயண நாராயண. அப்படியே ஃபியூமிங் மாதிரி இருக்கு அந்த விஷம். அந்த விஷத்தை அந்த குழந்தை கையில விட்டுறா. நாராயண நாராயண குடிக்கிறான். அது அவனுக்கு அமிர்தமா இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஜில்லுன்னு இருக்கான். குழந்தை விழுந்துருவோம் விழுந்துருவோம்னு காத்துன்னு இருக்கா. இவ எல்லாரும் ஒன்னும் ஆகல, ஜம்முன்னு இருக்கான். அப்படியே ஏன் நின்னா, அம்மா வாமா போல ஆயிடு அப்பா போயாச்சு. பார்த்தான், என்ன பண்ணாலே இவனை கொல்ல முடியலையே, எப்படி என்ன பண்றது தெரியவே இல்ல. இறஞ்ச கஷிப்பு இப்படியே வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு உட்கார்ந்து இருக்கான். உடனே வந்து இவன்
பிரச்சண்ட அவர் ரத்த பாக்குறா. மகாராஜா ஒரு சான்ஸ் கொடுங்க, நாங்கெல்லாம் ராட்சச குருக்கள், சாதாரணமா எல்லாம் ஒண்ணு ஈஸி கிடையாது என்ன மேனேஜ் பண்றது. இந்த புள்ளைய சரிபட்டு எனக்கு கொண்டு வந்து விடுறான், அவனுக்கு கொடுங்க எங்க. சரி எடுத்துடு. குழந்தைய கொடுக்குறான். இப்ப பிரகலாதம் பார்த்தான், இனிமே கவலை இல்லை, எவ்வளவு நாள் அப்பாக்கு தெரியாது, அப்பா வருத்தப்படுவா, இவளுக்கு கோவம் வரும்னு. இனிமே நம்ம கவலையே பட வேண்டாம். என்ன செய்யணும்? அங்கும் எங்கும் உழலாதிரு மனமே, கண்ணங்களை கழல்களில் நிலையாயிரு. நான் எனது இரண்டையும் விட்டு வீடு, கண்களிடம் உனையே தந்து வீடு. வீணான விசனங்களை அகற்றி விடு, கண்ணன் வசனங்களை பற்றி விடு. அங்கும் உழலாதிரு மனமே, கண்ணன் கழல்களில் விளையாயிரு. தானே சொல்லிக்கிறான். பெருமாள் கால என்ன கெட்டியா பிடிச்சுக்கோ, பெருமாள் காப்பாத்துவர், கவலையே படாதே, அவனே சொல்லிக்கிறான். ஐயோ இந்த பையனை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம், நம்ம கவலைப்படுறா. இருந்தாலும் ஸ்ட்ரிக்டா சொல்றா, நல்லாதா ஒரு ஸ்டெப் அண்ணன் நின்று போனியா தெரியும், சரி உன்னை சும்மா விடமாட்டோம் நாங்க, நாங்க சொல்றது மரியாதையா நீ திருப்பி சொல்லணும், கத்துக்கணும். சரி தலையார், ஓகே சொல்லுங்க. அவ எது எது சரியா சொல்றாலும் அதை ஒண்டி பிடிச்சுக்கிறான், எது எது சரியில்லையோ அது எல்லாத்தையும் இந்த காலையிலே வெளியில விட்டுறான். மனசுக்குள்ள நாராயண 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 நடந்துட்டே இருக்க. நாராயண ஜபம் மனசுக்குள்ள நடக்கிறது, வெளியில தெரியல. இங்க போறான் அங்க போறான், இந்த வேலை செய்யறான், பேசுறான், குதிக்கிறான், என்னென்னமோ பண்றான். ஆனா மனசு பரிபூர்ணமா நாராயணன் மேலேயே அந்த குழந்தையோடது இருக்கு. சரி ஓகே, இவாளுக்கெல்லாம் தெரியாது குருமார்கள். ஏதோ கொஞ்சம் சின்ன வேலையா கொஞ்சம் வெளியில போனோம், குழந்தைகளா சமத்தா இருங்கோ, இதோ வந்துடுறோம் நாங்க 2 பேரும் சொல்லிட்டு 2 பேரும் வெளியில போறான். பிரகலாதன் ஓரமா உட்காந்து நாராயண நாராயண அப்படின்ட்டு இருக்கு. மிச்ச பசங்க எல்லாம் அடிக்கிறது, குத்துறது, கிள்றது, அழுறது, என்னென்னமோ பண்ணிடுறது, அசுரகுணம் அத்தனையும் காமிச்சிட்டு இருக்கு. ஆனா இவன் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. உடனே அந்த பசங்க எல்லாம் அதுக்கெல்லாம் அந்த பிரகலாதன் ரொம்ப பிடிக்கும். டேய் பிரகலாதா வாடா, நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம்டா, நீ வருதே இல்லடா, எப்ப பாரு இப்படி உட்காந்துக்கிறேன், வாடா. சிச்சி அப்படின்னு வரமாட்டேன், எனக்கு ஜபம் பண்ணணும், என்னால வர முடியாது. ஆமா என்னடா எப்ப பாரு நீ இப்ப குழந்தைடா, நீ குழந்தையா இருக்குச்சு, நீ நின்று விளையாடணும், அப்புறம் நீ பெரிய தாத்தா ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து பாரு இதெல்லாம் பண்ணுடா, விளையாடுற நேரம்டா, வாட விரலாம். தப்பு, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நம்ம வாழ்க்கையில பாதி நேரம் தூங்குறோம், 50% ஆயிடுச்சு தூக்கத்துல போச்சு, மிச்சம் இருக்கா 10 வயசு மட்டும் நான் குழந்தை நீ குழந்தை, இதுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது விளையாடிக்கிட்டே இருக்கும். கிடையாது. 20 வயசு மட்டும் நான் இது படிக்கிறேன் அது படிக்கிறேன், இது தெரியும் அது தெரியும், பண்ண மாட்டோம், ஆயிடும். அப்புறம் சம்சாரம் வந்துரும், வயசாயிடும், வியாதி வந்துரும். எப்ப நாம சொல்றது எங்க முடியும், நம்மளால சொல்லவே முடியாது, நாமவே சொல்ல முடியாது, அப்படி ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது. குழந்தையிலேந்தே நாம சொல்லணுமா, என்ன சொல்லணும்? ஆமா நீ இவ்வளவு பெரிய ராஜாவோட பிள்ளை, உனக்கு எதுக்குடா நாமம் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கறது. அவன் சொல்றான், பட்டம் பதவி பணம் இவை எதையும் பார்க்கவே மாட்டான், பக்தி மட்டும் இருந்து விட்டால் தாங்கவே மாட்டான். நாமாவே பாடுவோம் ஹரிநாமாவே பாடுவோம், ஹரிநாமாவே பிரபு நாமாவே விட்டல நாமாவே பாடுவோம், ஹரிநாமாவே பிரபு நாமாவே விட்டல நாமாவே பாடுவோம். ஏய் ஒண்ணு பயப்படணும்டா, உங்க அப்பாவுக்கு நிறைய மந்திரம் தெரியும், பேய் பிசாசு எல்லாம் ஏவ தெரியும், அதெல்லாம் அனுப்பிச்சாலாம் ஒண்ணு நடக்காது, இதுவாயிடும், எல்லாம் போயிடும் தெரியுமா அப்படிங்கிறது குட்டி. அவன் சொல்றான், மந்திரம் தந்திரம் யந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டான், நாமா சொல்லி கதறி அழித்தால் தாங்கவும் மாட்டான். உங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டேடா,
கொன்னு தீர்த்துருவா. அன்னை தந்தை ஆசான் எல்லாம் எனக்கு அவன்தானே, முரளிதரனுக்கு உலகில் என்றும் கவலையே இல்லையே. நாமாவே பாடுவோம், ஹரிநாமாவே பாடுவோம், நாமாவே பாடுவோம், ஹரிநாமாவே பாடுவோம். எல்லாரும் பாடுங்க கூட ஆடுறோம். அப்போ சொல்றான், டேய் பிரகலாதா, நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம், அப்பவுமே சேர்ந்து சேர்ந்துதான் இருக்கோம். ஆனா இத்தனை விஷயம் நீ பேசுறேடா, உனக்கு எப்படி தெரியும்? யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா இது எல்லாத்தையும்? நான் எப்ப பாரு உன் கூட தான் இருக்கேன், யாரும் உன்கிட்ட வரல. திருவா ஒரு ரகசியம் தெரியுமா அப்படிங்கிறான். என்னதுடா? அம்மா உங்களோட பயத்துல நான் இருந்தேன்னா அப்போ நாரதர் ரிஷி வந்தாரா, அம்மாவை கூட்டிட்டு போனாரா, அம்மாக்கு எல்லாம் பாகவத தர்மம் சொன்னார். நான் அத்தனையும் கேட்டுட்டேன். அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும், இல்லாட்டி எனக்கு எப்படிலாம் தெரியும்? எனக்கு தெரியாது. நான் சொல்றதுதான் நல்லதுடா, நான் சொல்றது எதுவுமே கெடுதல் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நாமம் சொல்லுவோம் வாரி சதா ஹரி, நாம் சொல்லுவோம் வாரி. கூப்பிடுறான் குழந்தையில, வாங்கடா எல்லாரும் வாங்கடா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்டா. அப்புறம் கேக்குறோம், நீ வந்து பயப்படாத, நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இந்த உலகத்துல என்ன பண்ணணும், அப்புறம் என்ன வேணும், இந்த ஆசை எல்லாம் இருந்துச்சியா, எல்லாமே இந்த நாமளுக்கு வந்துரும்டா, உனக்கு எல்லாமே கிடைக்கும்டா. மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கன பொழுதில் நெங்கிடும், கீர்த்தனம் பாடீரே வாரீரை தாலும் ரத்தினம் ரத்தினமே, அருமையில் அருமையன கீர்த்தனம் பாடீரே. யோகமும் யாகமும் தீர்த்தமும் தெய்வமும் கூடிய கொண்ட நாமத்தை கீர்த்தனம் பாடீரே. இருந்த இடத்தில் இருந்தபடியே வறுவினை மாற்றிடும், கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சரிடா, நீ சொல்றதுல சரியா இருக்குடா, நல்லா புரியுதுடா, சரி வாடா பண்ணலாம். அவ்வளவுதான், எல்லாமே சேர்ந்து கையத்தை ரெண்டு ஆரம்பிச்சிருது. ஹரே ராம அதுக்கு பதிலா நாராயண 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 நாராயண. நல்லா கும்மி அடிக்கிறது, கையட்டி பாடுறது, இந்த சத்தம் வெடி மட்டும் கேட்கறது. பாவம் ரெண்டு பேரும் வரா சண்டை அமர்ந்தர்கள். அச்சோ கொஞ்ச நாள் வெள்ள போயிடுவதுக்குள்ள என்னடா நடக்குதுன்னு பார்த்தா, அவன் வச்சு அவசரத்துலயும் கும்மி அடிக்கிறது எல்லாமே. ஹரே ராமாராவங்க நான் நாராயணா நாராயணா. ஐயோ அவ்வளவுதான், எழுந்து தெரிஞ்சா நம்மள ஜீத்து கட்டணும். அந்த முதல்ல இந்த பையனை கொண்டு போய் அப்பாட்டு விட்டோம்னு நினைச்சுக்கணும். பிடிச்சிட்டு விட்டுன்னு போறான். அப்பா போறோம், நீ உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போறோம், எங்களோட என்னது போறோம், உங்க அப்பாட்டு போய்க்கும். அப்பா சொல்றான், எண்ணெய் கஷ்டத்தை பார்த்து, உன் பிள்ளை இருக்கேப்பா, உன் பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தா என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது, ஆனா தானுதான், அது தெலுங்குல சொல்லுவா, தானு செட்ட கூட்டி வனமந்தா தீர்ஸ்தோண்டா அப்படின்பா. அதாவது ஒரு குரங்கு கொஞ்சம் கொடுக்குன்னா இருக்கிற எல்லா இதுக்குமே வீணடிச்சுட்டு போயிடுமா. இந்த மாதிரி உன் பிள்ளைய இங்க நான் வச்சேன்னா எல்லாருமே கட்டும்போது நல்ல வேலை உன் பிள்ளைய நீ வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு எண்ணெய் கஷ்டத்தை கொடுக்குறான். வந்ததுலே கோவம் எண்ணெய் கஷ்டம். டேய் என்னடா, நானும் ட்ரை பண்றேன், என்னதமோ பண்றேன், என்ன பண்ணாத ஒண்ணி முடிய மாட்டேன்ற, என்னடா பாலம் அவனுக்கு எங்க சக்தி வருத, இவ்வளவு பெரிய இவ்வளவு இருக்க, நீ 5 வயசுக்கு இல்ல அவனுக்கு இவ்வளவு சக்தி அவனுக்கு எங்க வருது, ஏதுடா பாலம் அவனுக்கு அப்படி கோவமா உக்ரமா கேட்கிறான். சொன்னா, அப்பா எனக்கு உனக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே பலம் பகவான் ஸ்ரீஹரிப்பா
அவன் நாம சொல்லி கூப்பிடுறேன்னு அவன் வரான்னு எனக்கு பலம் வருது. அதுதான் இப்ப நீ பேசுற பாரு, அந்த பேச்சு கூட உனக்குள்ள அவன் இருக்கிறேதான்ப்பா நீ பேசுற. இல்லைன்னா உன்னால பேச முடியுமா? உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது இல்லையா? உயிரே அந்த பகவான் தான் கிட்ட குழந்தை அவ்வளவுன்னா சொல்றது அவனுக்கு. கோவம் தாங்கல. டேய், வர 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 நீ ரொம்ப இதுவா போற. எங்கடா இருக்கான் அவனோட ஹரி? எல்லா இடத்துலயும் இருக்கான்ப்பா. தூணிலும் இருப்பான், துணிலும் வந்து துரும்பிலும் இருப்பான். இந்த பெரிய கம்பம் இருக்கே அதுலயும் இருக்கான். கீழே இருக்கே மண்ணு தூசியே அதுலயும் இருக்கான். இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கே அங்கேயும் இருக்கான், உள்ளயும் இருக்கான், வெளியே எல்லா இடத்துலயும் இருக்கான்ப்பா. அவன் இல்லாத இடமே கிடையாது. ஓஹோ, அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு. அப்ப வந்து ஒண்ணு பண்றேன், இங்க இருக்கு பாரு இந்த கம்பம், இந்த கம்பத்துக்குள்ள இருக்கானடா அவனோட ஹிரண்ய கசிபா அப்படின்னு. ஆஹ் இருக்கானேப்பா அப்படின்னு விட்டான் குழந்தை. உடனே கண்ணு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது, பகவான் இருக்கான், இந்த கம்பத்துக்குள்ள இருக்கான்ப்பா அப்படின்னா. ஹிரண்ய கசிபுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த கம்பத்தை அவன் தான் கட்டியிருக்கான். அந்த அசம்பிளி ஹால்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான், அவ்வளவு அலங்காரமா பண்ணியிருக்கான், இருக்கிறதுக்குள்ளேயே பெஸ்டா பண்ணியிருக்கான். நீங்க இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. இருந்தாலும் குழந்தை ஓஹோ அப்ப சரி லெட் அஸ் சீ பாக்கலாம் எடுத்தான். கை அப்படியே முஷ்டி எடுத்தான். அப்படியே மட்டமான ஒரு குதினான். நானே பார்க்கணும். பெரிய ஒரு சத்தம் கேட்டது, பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்தை கேட்டாலே நடுங்குற மாதிரி இருந்தது. இங்க எங்க எங்கெல்லாம் சுத்தி பாக்குறாங்க, அது ஒரு கம்பத்தை உடைச்சா இவ்வளவு பெரிய சத்தம் வரக்கூடாதே, எப்படி வந்தது? அப்ப எப்படி இருக்குங்கிறத குருநாதர் வர்ணிக்கிற. स्तंभे दृश्यते श्रीनरसिंहो கம்பத்திலேயே வந்துட்டாராம் பகவான். ஸ்தம்பாசூய வர்ணித பக்தானாம் ஸ்தம்பே திருஷ்யதே ஸ்ரீநரசிங்கோ. குழந்தை சொல்லிட்டான் கம்பத்துல இருக்கான்னு. அந்த வாக்கு சத்தியம் பண்ணணும். நான் கம்பத்துல இருந்து ஒரு வேணும் வந்தானா. आक्रोश आश्चर्य अति अद्भुत रूपो अनंत व्यक्त आदि नारायणो. உக்கிரமா இருக்கும் கண்ணு. அப்படியே மோல்டன் கோல்டு மாதிரி அப்படி ஜிருக்கும். அதுல இருக்கிற உக்கிரம் கண்ணு தெரியணும். அவ்வளவு பயங்கரமா இருக்கானா. பாக்குறான். அதுவும் திருவடி வந்து பாதாள லோகத்துக்கு போறதான். அவன் வந்து ஆகாசத்துல போய் டச் பண்றதுதான். அவ்வளவு பெரிய உருவமா இருக்கானா. கண்ணு அப்படியே சுழல்றதான். எப்படி 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 ரொம்ப சுழல்று. என்னன்னு அவளால பண்ணவே முடியல. என்ன பாக்குறான் அவன் இறங்கிக்கிற போய் பாக்குறான். என்னடா அது, இது ஏதோ புதுசா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தது கிடையாதுன்னு பாக்குறான். அந்த ஐப்ரோஸா கோவத்துல மேல கீழே அப்படி அப்படி ஆடுறதான். பார்த்தா பாம்பு நெளிஞ்சு 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 போற மாதிரி இருக்கான். தலைமையில பட வச்சு கச்சேன்னு இருக்கான். அவ்வளவு பட்ட பட்டையா அந்த மயில் இருக்கான். அவன் கோவத்துல இப்படி ஒரு தலையை ஆற்றாராம் பகவான். குழந்தைய போய் கஷ்டப்படுத்துறானே மகா பாவின் கோபம். அந்த மயில் ஒரு மயிரும் போய் ஆகாசத்துல ஒரு மேகத்தையும் போய் ஒரு அடி அடிக்கிறான். அப்படியே சதறி போயிடுறதான். மேகம் எல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு பயங்கரமா இருக்கான். அப்புறம் அந்த மூக்குல 2 ஹோல்ஸ். வாய் எனக்கு அவ்வளவு பெருசா சிரிக்க தெரியல. பகவான் வந்து அவ்வளவு பெருசா சிரிச்சாராம். அப்படி ஒரு உக்ரமா சிரிச்சாராம். அந்த வாய தரக்கச்சே வந்து தெரியறதான். பெரிய மவுண்டனுக்குள்ள 2 கேவ்ஸ் இருக்குமே, அந்த குகைகள் மாதிரி இருக்கான். வாய பார்த்தா, மூக்கு துவாரங்களை பார்த்தா அப்படி இருக்கான். பெடரி மாயிரும் அப்படியே பாயிலிங் ரெட் கலர்ல இதுவாயின்னு இருக்கான். அப்படி வாய திறக்கிறான், பல்ல காமிக்கிறாராம். அப்படி ஒரு கூர்மையா இருக்கான். ஒரு பல்லும் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கான். அப்படியே நாக்கு எடுத்து இப்படி ஆட்டி காமிக்கிறாராம். ஏதோ ஷார்ப்பான கத்தி இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் போயிட்டு வரா மாதிரி இருக்கான். இப்படி கைய எடுக்கிறானா. அவ்வளவு புஜங்கள் இருக்கான். ஒரு கையிலும் பயங்கரமான நெகங்கள் இருக்கான். அந்த நெகங்களை பார்த்தா வேற வெப்பனே தேவையில்லை, வேற ஆயுதமே தேவையில்லைன்னு தோன்றுதான். சின்னஞ்சீரு இடுப்பான். இவ்வளோண்டு தானா பகவானோட இடுப்பு. ஆனா மார்பு வக்ஷஸ்தலம் நல்ல பிராடா இருக்கான். அண்ட மார்போட வராராம் பகவான். கையில அந்த நெகத்தை எத்தனை புஜங்கள்னு கணக்கே கிடையாதான். இஷ்டப்படி அது பாட்டு கையில போயின்னு இருக்க. எல்லா ஆயுதங்களும் வர கூட இருக்குன்னு வந்திருக்காரு. அப்படி கால ஒரு ஆற்றாராம் பாரு. உடனே வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஆட்டின வேகத்துல அங்கு கீழே
பூமியில நிறைய இடம் பதிஞ்சு போய் சில இடம் மேல வந்து பெரிய பெரிய மலைகள்லாம் ஃபார்ம் ஆயிடுதான். மழை இல்லாத இடத்துல மழை வந்துடுத்தான். மலை இருந்த இடம் அதுவா போயிடுதான். அப்படியே சமுத்திரம் அலைகள்லாம் அப்படின்னு ஒரே ஒரு மூச்சு விட்டாராம். அந்த மூச்சு விட்ட வேகத்துல சமுத்திரங்கள்லாம் மேல கீழே அப்படி டர்புலண்ட் ஆயிடுத்தான். ஆட ஆரம்பிச்சு விட்டான். அலைகள் எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையா. இந்த சத்தம் பிரம்மலோகம் மட்டும் போய் அவாலே ஒரு ஆட்டம் கண்டுட்டா. என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே நினைச்சிட்டு கீழே வரான். அங்க எது பாக்குறான், இது இதெல்லாம் புதுசா இருக்க. இது இத பார்த்தா இது ஒரு மனுஷனாவும் இல்ல, ஒரு சிங்கமாவும் இல்ல. அவனுக்கு என்ன வருது, பிரம்மாட்ட நாம வேண்டிண்டோமே, என்ன வேண்டிண்டோம்? மனுஷனும் வரக்கூடாது, மிருகமும் வரக்கூடாது, அந்த வெப்பன் உயிரில்ல வெப்பனாவும் இருக்காது, உயிர் இல்லாது இல்ல. நெகத்துல உயிர் இல்லைன்னு சுலபமா சொல்ல முடியும், ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணும் ஃபீலிங் கிடையாதுங்க. ஆனா அது வளரும், வளரச்சு கட் பண்ணிடுவோம், கட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி பண்ணுவோம், வளரும். அதனால உயிர் இருக்கு, உயிரும் இருக்கா உயிரும் இல்ல. சரி நகம் சரியா போச்சு, உள்ளே வேண்டாம் வெளியிலே வேண்டாம் அப்படின்னு எங்க போனா வாசப்படிக்குதான் போகணும். பெரியவெல்லாம் எப்பவும் சொல்லுவா, வாசப்படியில உட்காந்து வேலை செய்யாதேன்னு எப்பவுமே நம்மளுக்கு சொல்லுவா. அதெல்லாம் நம்மளுக்கு இந்த நினைவு வரும், இந்த கதை கேட்கச்சு அது கூட நினைவு வரும். அங்க அப்ப வருதான். ஓ, அப்புறம் அந்த நேரம் வேற பார்க்கணுமே, பிரதோஷ நேரம்னா வரணும். காத்தாலையும் கூடாது, ராத்திரியும் கூடாது, பிரதோஷம் தான் வேணும். பாக்குறாரு பகவான், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, சாயங்காலம் வேலை ஆகல. ஓடி பிடிச்சு விளையாடுறாரு அவனோட. அவன் கதையை எடுத்துட்டு வரா, அதை பிடிச்சு ஆடுறான். அவன் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா குதிச்சு 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 பகவானோட சண்டை போடுறான். அவன் பெரிய வீரன் தான், சந்தேகம். நல்லா சண்டை போடுறான், கதை போயிடுறது. உடனே கத்தி எடுத்துன்னு வரான், நான் ஒண்ணு விட்ட மாட்டேன் அப்படின்றான். அதுக்குள்ள பிரதோஷ நேரம் வருது. பிரம்மா எல்லாம் சொல்றா, ராத்திரி வேலை ஆயிடுச்சுன்னா நிஷாச்சராளுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தி ஆயிடும், நீங்க சொன்ன நேரம் வந்தாச்சு, அந்த நேரத்துல நீங்க யூ வில் ஹேவ் டு ஃபினிஷ் ஹிம் ஆஃப். உடனே நேர போறார், வாசப்படியில உட்காந்துக்கிறார். கீழையும் இல்ல மேலையும் இல்ல, தன்னோட மடியில இறங்கி கஷிப்புவை போட்டுக்கிறார். அதுல கார்த்தாலும் இல்ல சாயங்காலம் இல்ல, இந்த ராத்திரியும் இல்ல, இந்த நடு சந்தியா காலத்துல அவனை எடுத்துக்கிறார். தன்னோட கை நெகத்தாலேயே அவனோட பயத்தை கிழிச்சு அந்த குடல் எடுத்து அப்படியே உக்ரமா சிரிச்சுண்டே தன்னோட கழுத்துல மாலையா போட்டுக்கிறார். அப்படியே சிவராயின் இருக்கார் கோபத்துல. அந்த கையை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டுறார். எவ்வளவோ ராட்சசா வர்றா, அவெல்லாம் வெரி ஒபீடியன்ட் கஷிப்பு. அவ எல்லாரும் வர அத்தனை பேரையும் ஒரு செகண்ட் இப்படி எப்படி இப்படி பண்ணி அவ எல்லாரையும் தீர்த்து கட்டிடுற. ஓடி பிடிச்சு இன்னும் யாரு பாக்கி இருக்கான்னு கண்டுபிடிக்கிற. அத்தனை பேரையும் தீர்த்து கட்டுற. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் பரம சந்தோஷமா இருக்கு, எப்பேற்பட்ட ராட்சசனோட எண்ட ஆயிடுத்துன்னு பரம சந்தோஷம் வாடுக்க. அதே நேரத்துல பகவானோட உக்ர ரூபத்தை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மூஞ்சி மேலெல்லாம் ரத்தம் தெளிச்சிருக்கு, மயிர்பிடரி மேலாம் ரத்தம் தெளிச்சிருக்கு. அப்படின்னா காலை எடுத்து வாயை வேற இப்படி தொடச்சுக்கிறாரு ஒரு ரவுண்டு. நடுங்குறா எல்லாரும் பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு உக்ர ரூபமா இருக்கார். ஒரு ராட்சசனும் பாக்கி இல்ல. சரின்னு போனார், அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துட்டார். இன்னும் அந்த உக்ரதா, அந்த கோவம் தனியில. உடனே எல்லாரும் பிரார்த்தனை பண்றா, ஸ்துதி பண்றா. எஃபெக்ட் ஆகல. தாயார் பார்த்தா, இதுதான் நேரம், இந்த குழந்தையோட அருமை இந்த உலகத்துக்கு தெரியணும், நாம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நீ போடா அப்படின்னு பிரம்மாவும் சொல்றார். உடனே குழந்தை முதல்ல நாரத ரிஷிய பாக்குறது. ஏன்னா குருவோட அனுமதி இல்லாம போகக்கூடாதான். அதனால குருவை பார்த்து எப்படி நாரத ரிஷிய பாக்குறது. அவர் சொல்றார், போப்பா. உடனே கிடுகிடுன்னு போறோம், நமஸ்காரம் பண்றோம். அந்த தர்மத்துல என்னைக்குமே பிரகலாதன் விழுங்கினது கிடையாது. பகவான நமஸ்காரம் பண்றான், அப்படியே கைய கூப்பிடுறான். அப்படியே உச்சி குளிர்ந்தே போயிடுறது பகவானுக்கு. இவ்வளவு நாள் இருந்த கோவம் எங்க போச்சுன்னு தெரியல. அப்படியே சுத்தின கண்ணு என்னாச்சு தெரியல. பெடரி மயிரெல்லாம் இப்படி இப்படி டான்ஸ் ஆடித்தேன். அதெல்லாம் எல்லாமே சாந்தாய் அப்படியே அந்த குழந்தைய மடியில வச்சு இப்படி அப்படியே அன்பா ஒரு வாட்டி பிரகலாதா அப்படின்னு இப்படி தடவி கொடுக்குறார். அந்த உக்ர ரூபம் எங்க, இந்த அன்பு எங்க? அதுதான் லட்சுமி நரசிம்மரோட விசேஷம். அங்க போகச்சே அந்த உக்ர ரூபம் நம்ம கிட்ட வரச்சே அது மராட்டியில பிரேமல்னு சொல்லுவான். முழுக்க முழுக்க அன்பு நிறைஞ்ச ஒரு உருவம். அப்படி ஒரு அன்பு அந்த பகவானுக்கு. தன் குழந்தைய மடியில வச்சு இப்படி தடவி கொடுத்தவனே அவனுக்கு ஞானம் வந்துடுறது. உடனே அவன் என்ன பண்றான் சொல்றான்,
பகவானே, உன்னை ஆராதனை பண்றதுக்கு, உன்னை ஸ்துதி பண்றதுக்கெல்லாம் எனக்கு எங்கப்பா கெப்பாசிட்டி? நான் ஒரு அசுர பாலகன். நான் இந்த மாதிரி ஏதாவது படிச்சேன்னா போனேன்னா ஏதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பிரம்மா மாதிரி இருக்கிற மகா மகா பக்தாலாம் உன்னை ஸ்துதி பண்றா. அவ முன்னாடி நான் பண்ற ஸ்துதி என்னப்பா? கிடையாது. ஆனா பகவானே, எப்பவுமே உன்னோட திருவடியில நான் இருக்கணும். உன்னை விட்டுட்டு நான் விலகி போக கூடாதுப்பா. பகவத் பக்தி, பகவத் தியானம், பாகவதான் சேவை, சத் சங்கம், இது என்னைக்குமே எனக்கு வேணும் கிருஷ்ணா. பகவானே, நரசிம்மா, இது எனக்கு எப்பவுமே வேணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிண்டே வரான். என்னென்ன மாதிரி எல்லாம் நீ காப்பாத்தின, எப்படி எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கைவிட்டது இல்ல. எல்லாருக்குள்ளயும் நீ இருக்க, எல்லாத்துலயும் நீ இருக்க. முத்தாலு கொத்தா எனிமிட்டி வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நீ கொடுத்திருக்க. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு, ஆசையினால தேவையில்லாத காரியங்களை பண்ணிண்டு, தர்ம ஆர்த்த காம இதுக்குள்ளேயே கோல் கோலா சுற்றிண்டு, மோக்ஷங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோல்ங்கிறத மறந்து போய் அந்த பகவான் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கான். எப்ப வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக அவன் காத்துன்னு இருக்கானே. அவனை விட்டுட்டு நாம இப்படி மாட்டிக்கிறோமேங்கிறத நாம புரிஞ்சுக்காம பண்றோமே. பகவானே, இதெல்லாத்துக்கும் நீ மன்னிச்சுட்டு எங்களை நீ காப்பாத்தணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஹிரண்யகசிபுக்கு அந்த குழந்தை எல்லாம் சொல்றான். சொன்னவனே பகவான் அப்படியே குளிந்து போயிடுறார். சொல்றார், டேய் பிரகலதா, ஏதாவது கேளுடா, நான் உனக்கு தரேன்டா. எனக்கு ஒண்ணுமே வேண்டியது இல்லை. என்ன எதனா பார்கெனிங்கா? நான் இந்த மாதிரி சொல்லுவேன், நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்ப, எனக்கு இது வேணும் அது வேணும் நான் சொல்லுவேன் நினைச்சுட்டு இருக்கியா? இது என்ன பிசினஸா? இட்ஸ் நாட் அ பிசினஸ். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீதான் வேணும். எப்பவுமே உன்னோட திருவடி தான் எனக்கு வேணும். வேற பொருள் எனக்கு வேண்டாம். இல்லடா, ஏதாவது கேளுடா, எனக்காக கேளுடா. அப்ப சரி, இனிமே ஒண்ணுமே உன்னை கேட்க கூடாது. எனக்கு அந்த புத்தியே வரக்கூடாது. எனக்கு இந்த சாமான் வேணும், அந்த சாமான் வேணும், இது வேணும் அது வேணும், அது என் மனசுல வரவே கூடாது. தாவரி போய கூட எனக்கு இது வேணுங்கிற வார்த்தை என் வாயில வரக்கூடாது. அந்த மூணை கொடு. டேய் பிரகலாதா, என்னடா இப்படி பண்ற? கேளுடா. அப்ப சரி, எங்க அப்பா ரொம்ப படுத்திட்டா, பாவம், அவருக்கு ஒரு நல்ல உதவி கொடு. அது என்னால முடியாதுடா. ஏன் முடியாது? நான் ஏற்கனவே அதை பண்ணி முடிச்சுட்டேனே. நீ என்னைக்கு நாராயணான்னு சொல்லியோ அன்னைக்கே 21 தலைமுறை ட்ரேட் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதை விட்டுடுறா, வேற ஏதாவது கேளுடா. அவன் சொல்றான், பகவானே, எவ்வளவோ பேர் இருக்கா இந்த உலகத்துல, இந்த மாதிரி இந்த லைஃப் சைக்கிள்ல போட்டு மாட்டின்னு இருக்கா. இது அவளோட ரியல் பர்பஸ் இல்ல. இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு அவளுக்கு புரியல. திரும்பி 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 ஜென்மம் வருது. ஜென்மா மிருத்யுன்னு பண்றா. இது ஜரா வியாதி, அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இவா எல்லாரும் கரையேற மட்டும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பகவான் அப்படியே குளிந்து போயிடுறார். பிரகலாதா, இப்படி ஒரு பாகவதனை இனிமே யாராலையும் பார்க்க முடியாததா. இன்னைக்கே நீ பாகவத சக்கரவர்த்தியா நான் ஒன்னா டிக்ளேர் பண்றேன்னு சொல்ற. சொல்லட்டே அந்த அவனுக்கு சக்கரவர்த்தியா அதுக்கு சிம்மாசனம் என்ன? பகவானோட மடிதான் அந்த குழந்தைக்கு சிம்மாசனம். அபிஷேக ஜலம் பகவானோட கண்ணிலேந்து வந்ததே, அந்த ஆனந்த கண்ணீர், அதுதான் அபிஷேக ஜலம். ரைட்டு, ஓகே. எந்த யாரோட சக்கரவர்த்தியாமோ? இவ்வளவு நாள் வந்த பாகவதால், இனிமே வரப்போற பாகவதால் பாடுறவர் அந்தவர். யூ ஆர் த கிரேட். ஆஃப்டர் திஸ், இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் நீ வைகுண்டத்துல என்னோட சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை பகவான் பிளேஸ் பண்ற. டு பி ஆனஸ்ட், இவன் நம்ம பிரகலாதன் சொன்ன நிறைய விஷயம்லாம் இருக்கு. பட் ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன், ஐ கெஸ், about 19 minutes extra. So please forgive me for that. It was a great bhagyam that has been given by Guru Maharaj and Madhuri Sati Sameta Premika Vardata Kurji and God Mumbai, that I was able to try. I was able to try about Prahlada. பிரகலாதனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப பேஷண்டா, இத்தனை பொறுமையா எல்லாத்தையும் கேட்டு இருந்ததுக்காகவும், நான் சொன்னதுல என்ன விதமான தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சுன்னும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடனும், காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்யாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை
नारायणायेति समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम, गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। जय राधे राधे।